போல் வீட்டிற்கும் எங்கள் போதகர் மற்றும் போதகர் அம்மா அவர்களுக்கும் குறிஞ்சி மலரை போல் வீட்டிற்கும் எங்கள் நடுவர் அவர்களுக்கும் ரோஜா மலரை போல் வீட்டிற்கும் எங்கள் எதிர் அணியினருக்கும் என்னதான் பேச போறோம் என்று பட்டாம்பூச்சி போல் இதயம் படபடக்க அமர்ந்திருக்கும் விசுவாச குடும்பங்களுக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னுடைய வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ எதிரணி மிராக்கிள்னு சொன்னாப்புல, பிள்ளைங்களுக்கு நம்ம டயத்தை ஒதுக்கணும் அப்படின்னு சொன்னாப்புல. ஆனா நான் என்னுடைய பிள்ளைங்களுக்கு டயத்தை ஒதுக்குறேன். ஆனா அவங்க ஒரு நாள் எங்கள்கிட்ட பேசவே மாட்டானுங்க. எப்ப பார்த்தாலும் மொபைல். இப்ப உள்ள பிள்ளைங்க மொபைலை வச்சுக்கிட்டு தான் உட்காந்துட்டாங்களே ஒழிய அம்மா அப்பாட்ட உட்காந்து பேசுற அளவுக்கு அவங்க இன்ட்ரெஸ்ட் படுறது இல்லை. நானும் என்னைக்குனாலும் ஒரு நாளைக்கு உட்காந்து எங்கள்கிட்ட பேசுங்கடா அப்படின்னு சொன்னோம்னா பேச மாட்டானுங்க. ஒண்ணு ஃப்ரெண்ட்ஷிப்பு, அல்லட்னா ரெண்டாவது மொபைல். இது ரெண்டுலையும் தான் அவங்களுடைய எண்ணங்கள் போயிட்டு இருக்கு. ஆனா நாங்க ஏங்குறோம், எங்க பிள்ளைங்க எங்கள்கிட்ட உட்காந்து பேசணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா அவங்க பேசுறதுல கேட்டோம்னா உங்களுக்கு என்ன தெரியும், உங்களுக்கு என்ன தெரியும், எங்களுக்கு ஃப்ரெண்டு. ஏன்னா ஃப்ரெண்டு எப்போ பார்த்தாலும் ஃபோனில் பேசுவானுங்க, ஃப்ரெண்டு கிட்ட பேசுவாங்க. அடுத்தது அந்த ப்ரீபெய்டு. இதுதான் இது ரெண்டுலேயும் தான் அவங்களோட மைண்ட் இருக்குது. வேற நம்ம ஒன்றும் இது பண்ண முடியாது. இப்போ இல்லை, நிறைய பிள்ளைங்கள் அப்படிதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. யாரும் பெற்றவங்கள்ட்ட பேசுறதை விரும்புறதில்லை. வேலைக்கு போறவங்க டைம் பிள்ளைங்கள்ட்ட பேசுறதுக்கு நேரம்லாம் அவங்க போயிடுறாங்க. ஆனா நிறைய பேரண்ட்ஸ் வீட்டில தான் இருக்கிறாங்க. எந்த பிள்ளைங்களாச்சும் ஸ்கூல்ல நடக்கிற பிரச்சனையை யாரும் வீட்டுல சொல்றதெல்லாம் இல்லை. வீட்டுல அம்மாவிட்ட சொல்றாங்களா, சொல்றதெல்லாம் இல்லை. என்னன்னா நாங்க படிக்க போறோம் அப்படின்ட்டு ஒரு பெத்தவங்களை ஒரு ஒரு இதாவே பாக்குறது இல்லை யாருமே. ஒருத்தவங்க ஒரு சிலர் இருக்கிறாங்க பேரண்ட்ஸ்கிட்ட நடந்த விஷயம். ஏன்னா நாங்க படிக்கும் போல எங்க அம்மாட்ட எல்லா விஷயத்தையும் நாங்க சொல்லுவோம், ஓப்பனா இருப்போம். ஆனா இப்ப உள்ள பிள்ளைங்க எந்த விஷயத்தையும் பேரண்ட்ஸுங்கள்ட்ட சொல்றது இல்லை. ஆனா கற்பத்தின் கனி கத்தால் வரும் சுதந்திரம் அப்படின்னு இருக்காங்க. அதை நாங்க எதிர்பார்க்கிறோம். நாங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிள்ளைங்களும் கெட்டு போகக்கூடாது, நல்ல வழியில போகணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு தாய்மார்களும் நினைக்கிறாங்க, பேரண்ட்ஸும் நினைக்கிறாங்க. ஆனா ஒவ்வொரு பிள்ளைங்களும் கெட்டு போறது பேரண்ட்ஸுக்கு விருப்பம் இல்லை. அதனாலதான் சின்ன சின்ன விஷயங்களை நாங்க பிள்ளைகளை கண்டிக்கிறாங்க. இப்ப ஒவ்வொருத்தவங்களும் பேரண்ட்ஸுங்களும் பிள்ளைகளை கண்டிக்கிறது அந்த பிள்ளைங்களுக்கு அதை வெறுப்பா காமிச்சுக்கிட்டு இருக்கு. நாங்க அப்படி இருக்காதீங்க, நீங்க பேரண்ட்ஸுங்களுக்கு கீழ்படிஞ்சியோ அடங்கியோ இருக்க சொல்லிட்டு எந்த பேரண்ட்ஸும் நினைக்கிறது இல்லை. தான் பிள்ளைங்க தார்மாரா போயிடக்கூடாது அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. வேதத்துல தன் மகனை பிறம்பை கையாடாதவன் தன் மகனை பயக்கிறான் அப்படின்னு இருக்கு. நாங்க என்ன பண்றோம், சின்ன அடிக்கிறது கூட இல்லை, வாயால தான் கண்டிக்கிறாங்க பேரண்ட்ஸ் எல்லாம். அதுக்கே இப்ப உள்ள பிள்ளைங்களுக்குலாம் கோபம் பயங்கரமா வருது. எப்ப பார்த்தாலும் எங்களை திட்டுறீங்க, எங்க மேல எரிஞ்சு விழுகிறீங்க அப்படின்னு பிரச்சனை எல்லாம் பேரெல்லாம் பேரண்ட்ஸுங்க மேல போட்டுட்டு இவங்க தவாளிக்க நினைக்கிறாங்க. அவங்க பேசுறாங்க பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க என்ன சொல்றோம், ஒன்னே ஒண்ணு, நல்லா படிங்க அப்படின்னு தான் சொல்றோம். எல்லா பேரண்ட்ஸுங்களும் பிள்ளைங்க நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, பிள்ளைங்க நல்லா இருக்கணும், அதை தான் எதிர்பார்க்கறாங்க. அதனாலதான் தன்னை வருத்தி என்ன பண்றாங்க, சம்பாரிச்சு பிள்ளைங்களுக்கு கொடுக்குறாங்க. பிள்ளைங்க நல்லா படிக்கணும். ஒரு திருக்குறள்ல ஒரு வசனம் இருக்கு, ஈன்ற பொழுதினும் பெருதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். அப்ப அந்த புள்ள அறிவாளியா இருக்கு அப்படின்னா அது பெத்தவங்களுக்கு பெருமை. இதை விட எங்களுக்கு என்ன, நாங்க பட்ட கஷ்டம் கூட என்ன பண்ணிடும், அந்த வார்த்தையை கேட்கும் போது பிள்ளைங்களுக்காக பட்ட கஷ்டம் கூட மறைஞ்சு போயிடும். அதுக்காக தான் என்ன பண்றாங்கன்னா ஒவ்வொரு பேரண்ட்ஸும் நீங்க இப்படி இருங்க அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைங்களை கண்டிக்கிறாங்க. ஆனா அந்த காரியம் கூட அந்த பிள்ளைங்களுக்கு கோபத்தை வரவழைக்குது. எல்லா காரியத்திலையும் ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு, பெற்றவங்களுக்கு கீழ்ப்படிந்து இருங்கன்னு சொல்றாங்க. இந்த விஷயத்துல நீ கீழ்ப்படி, இந்த விஷயத்துல நீ கீழ்ப்படி, அதெல்லாம் சொல்லல. எல்லா விஷயத்திலையும் எந்த காரியமா இருந்தாலும் அதை நீங்க பெற்றவங்களுக்கு கீழ்ப்படிங்க அப்படின்னு தான் ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. ஆனா பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்ட்டு தான் தாய்களை இந்த காலத்துல எல்லாருமே உதாசனப்படுத்துறாங்க, பெற்றவங்களை உதாசனப்படுத்துறாங்க. உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது அப்படிங்கறதான் பிள்ளைங்களுடைய கணிப்பா இருக்குது. அடுத்து இதே பைபிள்ல கெட்டகுமாரன், அதுல கெட்டகுமாரன் அதுல ஒரு தகப்பனாருக்கு 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க. அவங்க என்னன்னா மூத்தவன் ஒன்னும் பிரச்சனை இல்லை, இளையகுமாரன் என்ன பண்றாரு, என்னுடைய சொத்தை பிரிச்சு கொடு அப்படின்னு சொல்றாரு. சொத்தை பிரிச்சு கொடுக்கும் போது சொத்தை தகப்பனார என்ன பண்றாரு, பிரிச்சு கொடுக்குறாரு. பிரிச்சு கொடுத்தா அந்த பணத்தை அவரால் என்ன பண்ண முடியல, சேமிச்சு வச்சுக்க தெரியல.
போய் ஃப்ரெண்ட்ஷிப் கெட்ட ஃப்ரெண்டுங்களோட போய் அந்த பணத்தெல்லாம் அழிச்சிட்டு லாஸ்ட்ல சாப்பிட்றதுக்கே கஷ்டப்பட்டு என்ன பண்ணிட்டாருன்னா ஒரு பன்னி மேய்க்கிற இடத்துல போய் கூட அந்த பன்னிக்கு கொடுக்குற உணவு கூட அவருக்கு கிடைக்கல. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில போயிடுறாங்க. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை எந்த பிள்ளைங்களுக்கும் வரக்கூடாது அப்படிங்கிறது தான் பெற்றவங்களுடைய கவலையோடைய. மற்றபடி பிள்ளைங்களை திட்டணும் அடிக்கணும் அந்த உணர்வெல்லாம் இல்லை. அதே போல ஒரு சின்ன கதையை ஸ்டோரி மட்டும் சொல்லிடுறேன். அதே மாதிரி ஒரு ஆடும் ஒரு தாயாடும் ஒரு குட்டி ஆடும் இருந்தாங்க. அப்போ இருந்துச்சு. அப்போ அந்த தாயாடு என்ன பண்ணுச்சுன்னா ஒவ்வொரு நாளும் தன்னுடைய பிள்ளைங்களுக்கு அழைச்சிட்டு போயிட்டு இதை நீங்க சாப்பிடலாம், இதை நீங்க சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி காமிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஆட்டுக்குட்டி மட்டும் அவங்க அம்மா சொன்னதை கேட்கவே இல்லை, கீழ்படியவே இல்லை. அது பாட்டுக்கு துள்ளி குதிச்சுட்டு ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அப்போ ஒரு நாள் அந்த தாயாட்டுக்கு முடியாம போயிடுச்சு. முடியாம பண்ணனே அந்த தாயாடு என்ன பண்ணிருச்சுன்னா இறந்து போயிடுச்சு. அப்போ எல்லா ஆடும் என்ன பண்ணாங்கன்னா அவங்க அம்மா சொன்னதை கேட்டு அந்த என்னென்னத்தை சாப்பிடணும் அப்படிங்கிறத பார்த்து போய் சாப்பிட்டுச்சு. ஆனா அந்த கீழ்படியாம ஓடிக்கிட்டு இருந்த அந்த ஆட்டுக்குட்டி மட்டும் என்ன சாப்பிடணும்னு தெரியாம அந்த விஷத்தையே சாப்பிட்டுட்டு இறந்து போச்சு. இந்த மாதிரி ஒரு சம்பவங்கள்லாம் தன்னுடைய பிள்ளைங்களுக்கு வரக்கூடாதுன்னு தான் ஒவ்வொரு பெற்றவங்களும் நினைக்கிறாங்க. பிள்ளைங்கள் தாறுமாறா போய் நாளைக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா அந்த பெற்றவங்களோட மனசு தாங்காது. அந்த ஒரு காரியத்துக்காக தான் பிள்ளைங்கள் கீழ்ப்படிஞ்சு வாழணும்னு நினைக்கிறாங்க. வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. கருத்தர்களை சரமாரியாக பேசிய சகோதரிக்கு நன்றி. அதாவது மிராக்கிளின் சொன்ன பெற்றோர்கள் எங்களுக்கு நேரமே ஒதுக்குறது இல்லை அப்படின்னு சொன்னதுக்கு சரியான பதிலடி கொடுத்த சகோதரிக்கு நன்றி. அடுத்ததாக பெற்றோர்கள் அதிகமாக பிள்ளைகளுக்கு கோபம் ஊட்டுகிறார்கள் என்ற தலைப்பின் கீழ் சிஸ்டர் ஐடா பேச வருகிறார்கள். கரம் தட்டி வரவேற்போம். எனக்கு வாய்ப்பு கொடுத்த சபை போதகர் சார்லசன் அவர்களுக்கும் என்னை பேச சொல்லி ஊக்குவித்த லிசாக்கா அவர்களுக்கும் பெற்றோர்களால் தான் பிள்ளைகள் பாதிக்கப்படுகிறார்கள் என்று பேச வந்திருக்கும் எனது கட்சியினருக்கும் பிள்ளைகளால் தான் பெற்றோர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்று பேச போகும் எனது எதிர்கட்சியினருக்கும் சபை விசுவாசிகளுக்கும் எங்களுக்கே சாதகமாக பேச போகும் எங்கள் நடுவர் அவர்களுக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக்கிறேன். எங்க எதிரணியிலிருந்து பேசினாங்க. இப்போ அவங்க அருமையா பேசினாங்க. ஃபர்ஸ்ட் வனிதாத்தைக்கு ஒரு கைத்தட்டத்தை கொடுத்துங்க. கீழ்ப்படுகிறதுன்னு 1000 வார்த்தை கீழ்ப்படுகிறதுன்னு சொன்னாங்க. ஆனா நாங்க கீழ்ப்படுகிறதுன்றத கத்துக்கிட்டதே எங்க பெற்றோர்களிடத்துல இருந்தனா. அவங்க எங்க பாட்டியெல்லாம் எங்க தாத்தாவெல்லாம் திட்டுறப்போ நாங்க அவங்கள பார்த்துதான் ஒவ்வொன்னையும் கத்துக்கிறோம். அவங்க பேசுறதே நாங்க எங்க பேரண்ட்ஸ்கிட்ட பேசினா நான் உன் வயசுல எல்லாம் இப்படி பேசினதே இல்லை அப்படிங்கிறாங்க. என்னதான் இருந்தாலுமே பெத்தவங்க என்னைக்கு வயசானாலுமே வயசாகாட்டிங்க பெத்தவங்க தான். ஆனா அவங்க திட்டிட்டு தான் இருக்காங்க. நடுவர் அவர்களே, நீங்கெல்லாம் பேப்பர் ஒவ்வொரு தடவையும் கொடுக்குறப்ப நீங்கெல்லாம் நினைச்சிருப்பீங்க பாஸ் ஆவேனா இல்ல நான் ஃபெயில் ஆவேனா, அதை தான் நினைச்சிருப்பீங்க. இல்ல நல்ல மார்க் எடுக்கணும் அப்படிதான் நினைச்சிருப்பீங்க. ஆனா இப்ப நாங்க பாஸ் ஆகுறோம் ஃபெயில் ஆகுறோம் அதெல்லாம் நாங்க இப்ப யோசிக்கிறதே இல்லை. வீட்டுக்கு போனா அம்மா யாரை வச்சு கம்பேர் பண்ணுவாங்க? பக்கத்து வீட்டுல உள்ள பிள்ளைய வச்சு கம்பேர் பண்ணுவாங்களா இல்ல ஃப்ரெண்ட்ஸோட பிள்ளைங்களை வச்சு கம்பேர் பண்ணுவாங்களா? அதை யோசிச்சுதான் இப்ப நாங்க எங்க மனசே அவ்வளவு பாதிக்கப்படுது. இதனால மார்க் கம்மியா ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு பிள்ளை. காலைல சீக்கிரம் எந்திரிச்சிட்டோம்னா ஏமா சீக்கிரம் எந்திரிக்கிறேன்னு சொல்லி திட்டுறது. காலைல லேட்டா எந்திரிச்சிட்டோம்னா படிக்கிறதே இல்ல, பக்கத்து வீட்டு பிள்ளைய பாரு அப்படி படிக்குது இப்படி படிக்குது, நீ எல்லாம் என்னதான் படிக்கிறியான்னு கேக்குறது. அப்புறம் ஏன் அந்த ஓரமா உள்ள அந்த அக்கறையும் அதையும் விட்டுற வேண்டியதானே? ஆனா எங்க தாத்தா பாட்டிட்டெல்லாம் போய் கேட்டு பாரு, அவங்க சொல்லுவாங்க நான் எப்படி படிச்சேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இப்ப உள்ள தாத்தா பாட்டி எல்லாம் அது சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு திட்டிடுவாங்களோ அப்படின்ற பயத்திலேயே இப்ப உள்ள யாருமே சொல்ல மாட்டாங்க. இப்ப பைபிள் சார்ந்தே போகணும்னாலும் காயின் விவசாயம் செஞ்சாங்க. ஆபேல் ஆடு மாடு மேய்ச்சாங்க. ஆனா ஏசப்பா இவன் ஆடு மாடு மேய்ச்சான் இவன் விவசாயம் செஞ்சான் அப்படிலாம் பிரிச்சே பார்க்கல. அவங்களோட மனசைதான் ஏசப்பா பார்த்தாங்க. அப்படியே அம்மாக்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்ப இவங்க ஒரு சேலை கட்டிட்டு போவாங்க. கட்டிட்டு போறப்ப மத்தவங்க யாராவது பார்த்து உன் சேலை நல்லாவே இல்லை அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு சூஸ் பண்ணவே பிடிக்காது. இனிமே போறப்ப வேற யாரையும் தான் சூஸ் பண்ண சொல்லுவாங்க. இதே மத்தவங்க பார்த்து உன் சேலை செம்மையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா இன்னும் எடுக்கணும்னு தோணும். அது மாதிரிதான் நாங்க படிக்கிறப்பயோ இல்ல மத்த காரியங்கள் செய்யறப்பயோ
எங்களை டிஸ்கரேஜ் பண்ணாம எங்களை என்கரேஜ் பண்ணிட்டே இருந்தா நாங்க அந்த காரியத்தை செய்யறதுல இன்னும் இன்ட்ரெஸ்டா இன்வால்வ் ஆகி செய்வோம். வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை அருமை, பேசுறது அருமையா இருந்துச்சு. ஏன்னா அவளுடைய வாழ்க்கையில அதை அவ சந்திச்சுட்டு இருக்கா. அதை தான் அவ இப்ப உண்மையா அதை வெளிப்படுத்திட்டா. அதாவது அவ அம்மா அடிக்கடி அவளை இப்படி கம்பேர் பண்ணி பேசுறது அவளுடைய மனதை பாதிச்சிருக்குதுன்ற இடத்த இதை வெளிப்படுத்தி இருக்கிறா. இதை பெற்றோர்கள் கொஞ்சம் புரிஞ்சு அதை நம்ம கொஞ்சம் நோட் பண்ணிக்குவோம். அடுத்ததாக பிள்ளைகளால் பெற்றோருக்கு அதிக பாதிப்பு என்ற தலைப்பின் கீழ் சிஸ்டர் சாரால் அவர்கள் பேச வராங்க. கரம் தட்டி வரவேற்போம். வானத்தில் உலாவுகின்ற வல்ல சூரியனே, பிரகாச ஒளியே, எங்கள் வழிகாட்டியே, எம் தலைவனே, உம்மை வாழ்த்தி வணங்குகிறேன். குளிநிழல் தரும் முழு நிலவே, ஒளி விளக்கே, எங்கள் விடிவெள்ளியே, எம் தலைவியே, உம்மை வாழ்த்தி வணங்குகிறேன். சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தொருவாள் கோடாமை சான்றோர் கனி என்ற இலக்கணத்துக்கு சொந்தமாகிய எங்கள் நடுவர் அவர்களே, உம்மை வாழ்த்தி வணங்குகிறேன். புன்னகை பூத்து காய்த்து குலுங்குகின்ற ஒளிவ மரக் கன்றுகளே, எங்கள் மாணவ செல்வங்களே, உங்களையும் வாழ்த்துகிறேன். வீட்டுக்கு தூண்களாய் பிள்ளைகளுக்கு சுமை தாங்கியாய் அமர்ந்திருக்கும் பெற்றோர்களே, உங்களையும் வாழ்த்தி இந்த நாளிலே இந்த அரங்கத்துக்குள் நுழைகிறேன். பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு தொல்லையே பிள்ளைகளாலதான் பிள்ளைகளால் பெற்றோர்களுக்கு வரும் தொல்லைகளை குறித்து பேச வந்திருக்கோம். நம்ம சகோதரர்கள் பிள்ளைகள்லாம் அன்பு பிள்ளைகள்லாம் பேசினாங்க. பெற்றோர்களுடைய செய்கிற ஆதங்கத்தை குறிச்செல்லாம் அவங்களுடைய பாதிப்பை சொன்னாங்க. எந்தெந்த நம்ம சகோதரி மிராக்கள் அவங்க சொன்னாங்க, நான் இந்த அளவுக்கு இருக்கு. அதே மாதிரி எத்தனை பிள்ளைய சொல்ல முடியும்? அம்மா அப்பா கிட்ட நாங்க போனை நாங்க வெளிப்படையா கொடுக்குறோம். நாங்க பாஸ்வேர்டு இல்லாம அம்மா அப்பாட்ட எத்தனை பிள்ளைங்க கொடுக்குறோம்? எந்த பிள்ளைங்க சின்ன வயசுல அம்மா அப்பா கிட்ட வந்திருக்கு, பெருசாக வளர வளர எந்த பிள்ளைங்க அம்மா அப்பா அருகில உட்கார்ந்துருக்கு, ஸ்கூல்ல நடக்கிறத சொல்லுது, காலேஜ் போறப்ப காலேஜ்ல நடக்கிறத சொல்லுது. அப்ப சொல்லும் போது அம்மா அப்பா ஃப்ரெண்டா தான் இருப்பாங்க, சொல்லாதப்ப அவங்க வேற மாதிரிதான் இருப்பாங்க. அது மாதிரி பிள்ளைங்க வளர வளர சின்ன வயசுல அவங்களுடைய அன்பின் தொல்லைகள் இருக்கு, வளர வளர அன்பின் தொல்லைகள் தான் இருந்துகிட்டு இருக்கு எல்லாருக்குமே. அந்த பயம் பெற்றோர்கள் இருக்கும். எந்த அம்மா அப்பாவும் தாம் பிள்ளைகள் எந்த சூழ்நிலையும் கெட்டு போயிடக்கூடாதுன்னு தான் நினைப்பாங்க. அப்ப அவங்களுக்குள்ள ஒரு பயத்தோட தான் வளருவாங்க. நம்ம ஐடா தங்க சொன்னிச்சு நிறைய விஷயங்கள் அவங்க அம்மாவுக்கு ஒரு ஆதங்கம், தான் பிள்ளைய வளர எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க, இந்த பிள்ளை வளரணும்ன்றது அவங்க அம்மாளுடைய ஆதங்கம் எவ்வளவுன்னு தெரியும். கம்பேர் பண்ண கூடாதுதான். ஆனா ஐடா ஏதாவது ஒரு காரணத்தை நிமித்தம் அவங்க அம்மாட்ட, அம்மா எனக்கு இது வேணும், அந்த பிள்ளைங்க இது இருக்குன்னு என்னைக்காவது கேட்டிருக்கா? அப்படி கேட்கும்போது தான் பிள்ளைல யோசிக்கணும், அம்மா அதை செஞ்சுட்டு வர்றாங்க, இதை செஞ்சுட்டு வர்றாங்க. பிள்ளைங்க அம்மா அப்பா கிட்ட கேட்கறாங்கல்ல, அது மாதிரி பெற்றவங்களும் சொல்ல செய்வாங்க. அந்த பிள்ளைங்க நல்லா படிக்குதே, என் பிள்ளை படிக்கணுமே, என் பிள்ளை பெரிய ஆளாக. எந்த அம்மா அப்பாவுக்கு அந்த ஆசை இல்லையா? எல்லாருக்கும் உண்டுதான். ஆனா அது காண்பிக்கணும் விதம் வேற வேறமா போயிட்டு இருக்கு. அது போல நம்ம அம்மா அப்பா கம்பேர் பண்றாங்க, நமக்கு சொல்றாங்க அப்படின்னு எந்த பிள்ளைங்களும் மனசளவுல பாதிக்காம நமக்காக தான் நம்ம அப்பா அம்மா கஷ்டப்படுறாங்க, பணத்துக்காக ஓடுறாங்க. பணம் இல்லைன்னா உலகத்துல ஒண்ணுமே இல்லை. இன்னைக்கு பாப்பா ஏதாவது கேட்டு, அம்மா நாளைக்கு வாங்கி தரேன், இன்னைக்கு தரேன், நாளைக்கு தரேன், 2 நாள் சொன்னா எந்த பிள்ளையாவது ஏத்துக்குமா? அந்த அம்மா அப்பாட்ட முகம் பார்த்து பேசுமா? அடுத்த நாள் அங்கிட்டு திரும்பிட்டு போயிடும். அப்ப அந்த இடத்துல பணம் தேவைதானே, உழைக்கணும் தானே. அப்போ பணத்துக்கும் தேவைப்படுது, பிள்ளைங்களோட நேரத்துக்கும் ஒதுக்கணும். எல்லாத்துக்கும் முடிஞ்சவரை ஏதோ ஒரு குறை இருக்கலாம். ஆனா அம்மா அப்பாவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அம்மா அப்பாவுடைய ஒவ்வொரு வார்த்தையும் போதகத்தையும் கேட்கணும். வேதம் சொல்லுகிற நீதிமொழிகள், என் மகனே உன் தகப்பனின் புத்தியை கேள், தாயின் போதகத்தை தள்ளாதே அப்படின்னு சொல்லுது. ஒரு தாய் போதகதான் செய்ய முடியும். அந்த போதகத்தை கேட்டு அது வருத்தத்தை கொடுக்கும், இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த வருத்தத்தை நம்ம வருத்தமா எடுத்துக்க கூடாது, நமக்கு நல்லதுக்குதான் அப்படின்னு சொல்லுது. பைபிள்ல எஸ்தரை நம்ம படிக்கிறோம். எஸ்தரை நினைச்சுப்ப எஸ்தரை நம்ம நினைக்கிறோம்னா
எஸ்தர் வந்து வளர்த்தது மொர்தெகாய் வளர்த்தாரு. அப்போ வளர்க்கும் போது ஒரு ஸ்தானத்துக்கு எஸ்தர் போயிட்டாங்க. அப்போ போகும்போது இவருடைய போதகம் நமக்கு தேவையில்லை, நம்ம பெரிய ராஜாத்தியா இருக்கிறோமே அப்படின்னு சொல்லி அந்த எஸ்தர் நினைச்சிருந்தா அவருடைய மொர்தெகாயோடைய போதகத்தையோ ஆலோசனையோ கேட்டிருக்க முடியாது. ஆனா அப்போ அவ கீழ்ப்படிந்த அந்த ஸ்தானத்துல இருந்தப்பவும் வளர்த்தவங்களுடைய பெரியவங்களுடைய அந்த ஆலோசனையை கேட்டதுனாலதான் அந்த மகள் அந்த இடத்துல தான் இனத்தாராலும் சரி தன்னுடைய ராஜ்யத்திலும் போற்றப்பட்டார். அது போல ரூத்தை எடுத்துக்கலாம். ரூத்து வந்து நெகமியா, நம்ம வந்து நெகமியா வந்து அவங்க வச்சு நகோமி வந்து அவங்க மாமியார் தானே அப்படின்னு சொல்லி போவாசோட நீ இந்த பிரகாரம் அவளுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அது தெரியாது, அதோட சிந்தனை இல்லை. ஆனா மாமியார் சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லி போவாசிட்ட எப்படியெல்லாம் நடந்துக்கணும்னு சொல்லி அந்த நகோமி சொன்ன போது ரூத்து அதை கேட்டு நடந்ததுனாலதான் வருகிற நாட்கள்ல ஒரு வரலாறு உருவானுச்சு. இயேசு கிறிஸ்து அந்த இதுல பிறந்திருக்காரு. அப்போ அந்த இடத்துல வந்து ரூத்து உயர்த்தப்படுறாரு. அது மாதிரி சின்ன சின்ன போதகத்தையோ ஆலோசனையோ நம்ம வந்து பெரிய குறையா எடுத்துக்காம அம்மா அப்பா சொல்றதுக்கு கீழ்ப்படிஞ்சு நம்ம நடக்கும்போது அந்தந்த இடத்துல அம்மா அப்பா நமக்கு நல்லதுக்குதான் அப்படின்ற விஷயத்த மட்டும் எடுத்துக்கணும். அதை வருத்தமா எடுத்துக்காம பிள்ளைகள்லாம் வந்து ஒரு வளரும் போது ஒரு பிற்காலத்துல அந்த டைம்ல கிடைக்கலனாலும் வருகிற நாட்கள்ல ஒரு பெரிய ஸ்தானத்தை இடம் பிடிக்க முடியும். அதனால உங்க அம்மா அப்பா கிட்ட இருக்கிற ஒரு நல்ல விஷயத்த எடுத்துக்கங்க. உதாரணமா நான் சொல்லணும்னா என்னால சொல்ல முடியும் வந்து எங்க அப்பா ரொம்ப கரெக்டா இருப்பாரு, டைமை கரெக்டா ஒதுக்குவார். அவருக்கு வந்து எதையுமே அட்வான்ஸா செய்யணும், 1 மணி நேரத்துக்கு முன்னாடி போகணும் அப்படின்றத அவர்கிட்ட இருந்து நான் கத்துக்கிட்டது அந்த டைம் கரெக்ட் பண்றது. எனக்கு நான் அட்வான்ஸா எங்க வீட்டுல அதனால பிரச்சனை வரும், எங்க வீட்டுக்காருக்கு எனக்கு அது பெரிய சண்டையாவே வரும். ஆனா கரெக்டா அந்த டைமுக்கு கிளம்பணும், அந்த டைமுக்கு போகணும் அப்படின்றத நான் கத்துக்கிட்டேன். அது மாதிரி நீங்க சின்ன பிள்ளைங்க வளர்ற பிள்ளைங்க எல்லாம் உங்க அம்மா அப்பா கிட்ட என்ன நல்ல விஷயத்த கத்துக்கலாமோ, என்ன கத்துக்கணும்ன்ற ஒரு நல்ல விஷயம் இன்னையில இருந்து ஒரு முடிவு பண்ணுங்க. இந்த விஷயத்துல நம்ம யாரோரையோ பார்த்து கத்துக்கிறோம், யாரோரோ வெளியில இருந்தெல்லாம் பாக்குறோம் பண்றோம். அது போல இல்லாம இன்னைக்கு வந்து இப்ப வந்து நம்ம தாமஸ் ஆல்வா எடிசன் வந்து அம்மாளுடைய ஆலோசனை கேட்டுதான் அவரோட படிப்புல அரை குறை உள்ளவர், ஆனாலும் அம்மாளுடைய போதகத்தை கேட்டுதான் இன்னைக்கு வந்து நம்ம பாக்குற இந்த வெளிச்சத்துக்கு அவரை கண்டுபிடிச்சாரு. அதே மாதிரி வந்து காந்தியடிகள் வெளிதேசத்துக்கு போனாரு. வெளிதேசத்துக்கு அம்மா சொன்னாங்க மது மாமிஷம் மங்கை, அப்பா இதுக்கு ஒதுங்கி நீ இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அம்மா நான் வெளியில போறேன், எனக்கு எல்லாம் தெரியும், நான் படிச்சுட்டேன்னு அவர் அன்னைக்கு சொல்லல. அந்த வார்த்தைக்கு கீழ்படிச்சதுனாலதான் நமக்கு ஒரு பிற்காலத்துல ஒரு மகாத்மா கிடைச்சாரு நம்ம இந்திய தேசத்துக்கு. அது மாதிரி உங்க அம்மா அப்பா கிட்ட இருந்து ஒரு நல்ல விஷயத்த இந்த நாள்ல இருந்து கத்துக்கங்க. எங்க அம்மா அந்த விஷயத்துல நல்ல எனக்கு சொன்னாங்க, நான் அதை கடைபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒரு விஷயத்த எடுத்துக்கிட்டு பிற்காலத்துல அதை கடைபிடிங்க. அப்படியே கடைபிடிக்கும் போது நீங்க சொல்லலாம், ஒரு சாட்சியா உங்க அம்மா அப்பாவுக்கு சாட்சியா சொல்லலாம். அது மாதிரி சொல்வீங்கன்ற நம்பி இந்த எனக்கு வாய்ப்பு கொடுத்த இந்த திருச்சபைக்கும் மக்களுக்கும் எனக்கு நன்றியை செலுத்துகிறேன். சகோதரி அருமையாக பேசினார்கள். தங்கள் பெற்றோருடைய ஆலோசனை வந்து எவ்வளவு முக்கியம் அப்படின்றத நம்மளுடைய வேதாகமத்தின் படி அவர்கள் அதை எடுத்துக்காட்டி பேசினது மிக அருமை. உண்மையாகவே இப்போ உள்ள பிள்ளைங்க வந்து ஆலோசனை என்பதை ரொம்ப வெறுக்கிறாங்க. ஆலோசனையை ஏற்றுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது ஒரு பேஷனாகவும் மாறிடுச்சு. அதாவது கேட்காதது தான் அவங்களுக்கு ஒரு பேஷன் அப்படின்ற மாதிரி ஒரு கட்டாயத்துக்கு போயிட்டாங்க. பிள்ளைகள் இனி வரும் பாதிக்க வர பிள்ளைகள் எப்படி பேச போகிறாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம். பெற்றோர்களால் பிள்ளைகளுக்கு அதிகம் பாதிப்பு என்ற தலைப்பின் கீழ் சகோதரி ஜெபஸ்ரீனா பேச வராங்க. கரம் தட்டி வரவேற்போம். முதலாவது எனக்கு வாய்ப்பு கொடுத்த சார்லஸ் அண்ணாவுக்கும் லிசாக்காவுக்கும், அடுத்ததாவது இந்தந்த கேள்வியெல்லாம் கண்டிப்பா பெற்றோர்கள்ட்ட கேட்டே ஆகணும் என்று ஆவலோடு காத்திருக்கும் சிறு பிள்ளைகளுக்கும், எப்படியோ எங்க சைடு தான் தீர்ப்பு வரும் என்று காத்திருக்கும் எதிர்த்தரப்பினர்களுக்கும், இந்த பிஞ்சு நஞ்சை காயப்படுத்தாமல் எங்களுக்கே தீர்ப்பு வழங்க வந்திருக்கும் என் நடுவர்களுக்கும் முதலாவது என் வழக்கத்தை உரித்தாக்குகிறேன். உண்மையாவே சாராள் அம்மாள் வந்து உண்மையாவே ரொம்ப நல்லாவே பேசினாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எல்லா பிள்ளைகளும் வந்து நீங்க உங்க சீக்ரெட் வந்து உங்க அம்மா அப்பாட்ட சொல்லுவீங்களான்னு ஃபர்ஸ்ட் கேட்டாங்க. நான் என்ன கேட்கிறேன்னா, நீங்க எங்களுக்கு வந்து அந்த கம்ஃபர்ட் சூனை கொடுத்துருந்தா நாங்க ஏன் உங்ககிட்ட சொல்லாம இருக்க போறோம்? நீங்க எங்களை ஃப்ரெண்டா நினைச்சு எங்ககிட்ட பேசியிருந்தீங்களா? நாங்க ஏன் அவங்கள்ட்ட சொல்லாம மற்றவங்க கிட்ட போய் நாங்க ஷேர் பண்ண போறோம்? அதாவது அடுத்தது ஒண்ணு சொன்னாங்க, நாங்க வந்து எங்களோட போதகத்தை நீங்க கேட்கணும். நடுவர் அவர்களே உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கணும். உங்க வீட்டுல ஒரு நாய் வளர்க்குறீங்க, அந்த நாயை இங்க வா அப்படின்னு சொல்லி சொன்னா வருமா? ஜிம்மி இங்க வா அப்படின்னு சொன்னா வருமா? ஜிம்மி இங்க வான்னு சொன்னாதான் வரும். அந்த 5 அடி உள்ள நாயை
என்னது இப்ப ஆவிக்குரிய வாழ்க்கைன்னு வச்சுக்கோங்களேன். அதுல என்ன முக்கியமான குற்றச்சாட்டு என்னன்னா, பெற்றோர்கள் வந்து பைபிள் படிக்க மாட்டாங்க, ப்ரேயர் பண்ண மாட்டாங்க, பைபிள் படிக்க மாட்டாங்க, ப்ரேயர் பண்ண மாட்டாங்க. அதுல ஒரு வசனம் இருக்கு, கருத்தாய் போதித்து நடக்கும் போதும், உட்கார்ந்திருக்கும் போதும், எழுந்திருக்கும் போதும், படுத்திருக்கும் போதும். நீங்க படுத்திருக்கும் போதும் எழுந்திருக்கும் போதும் எங்களுக்கு கருத்தாய் போதிக்கிறீர்களா? இல்ல. நாங்க உட்கார்ந்துருந்தா நீங்க என்ன சொல்லுவீங்கன்னா, எப்ப பார்த்தாலும் சும்மாவே உட்கார்ந்து இருக்கியேன்னு கேக்குறீங்க. சரி தூங்கலான்னு போனா அதுக்குள்ளே படுத்துட்டேன்னு கேக்குறீங்க. காலையில எந்திரிச்சேன்னா அப்படின்னா இவ்வளவு லேட்டா தூங்குறேன்னு என்ன எப்படிதான் நீ உருப்பட போறேன்னு கேக்குறீங்க. சரி நம்ம கொஞ்ச நேரம் அங்கிட்டு இங்கிட்டு நடப்போம் அப்படின்னா நல்லா ஊர் சுத்திக்கிட்டே இரு அப்படின்னு சொல்றீங்க. கருத்தாய் வசனத்தை போதிச்சாதான் பிள்ளைங்க வந்து எப்படின்னா வசனத்தை படிப்பாங்க. அடுத்த கொஸ்டின் என்னன்னா, நீங்க வந்து இப்ப எங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்குறீங்க, நீங்க உங்ககிட்ட இருந்து தான் நாங்க கற்றுக்கணும், நீங்க தான் எங்களுக்கு ஒரு முன்மாதிரியா இருக்கீங்க. ஒரு ஆராய்ச்சி அறிவியலாளர் என்ன சொல்றாருன்னா, அதாவது பிள்ளைகள் வந்து 20% தான் சொல்றதை கேட்பாங்க, 80% பார்க்கறத வச்சுதான் கேட்பாங்க. நாங்க எல்லாரும் உங்களை கஷ்டப்படுத்துறோம் நீங்க நினைச்சீங்கன்னா அது உங்களால மட்டும்தான். ஏன்னா எங்களுக்கு முன்மாதிரி நீங்க தான். அதாவது சமூக ரீதியா ஒண்ணு சொல்லணும்னா என்ன சொல்லுவாங்கன்னா, முதலாவது பிள்ளைகளுக்கு ஆசிரியர் யாருன்னா பெற்றோர்கள். அப்ப அந்த பெற்றோர்கள் இருந்துதான் எல்லா விஷயத்தையும் நாங்க கத்துக்கிறோம். நீங்க எங்களுக்கு முன்மாதிரியா இருந்தா நாங்க எப்படி இந்த மாதிரி எல்லாம் உங்களை கஷ்டப்படுத்த முடியும்? பைபிள்ல வந்து என்னன்னா, ஈசாக்கு ரெபேக்காள் 2 பேர் இருக்காங்க. அதுல ஈசாக்கு வந்து என்னன்னா ஏசாவை வந்து ரொம்பவே பற்றுதலா இருப்பாரு. ரெபேக்காள் வந்து யாக்கோபு மேல ரொம்ப பற்றுதலா இருப்பாங்க. 2 பேரும் சமமா நடத்திருந்தா, அவங்க ஆசீர்வாதத்தை சமமா பிரிச்சு கொடுத்திருந்தா, யாக்கோபு வனாந்தரத்துல போய் கஷ்டப்பட அவசியமும் கிடையாது, ஈசா வந்து எனக்கு ஆசீர்வாதம் இல்லைன்னு கஷ்டப்பட அவசியமும் இல்லை. நீங்க வந்து அன்பை வந்து கரெக்டா பகிர்ந்து கொடுக்கணும். இப்ப நான் கேட்கிற ஒரு கேள்வி, இப்ப ஆண் பிள்ளைகள் வந்து எப்பயுமே அம்மா தான் சப்போர்ட். ஆண் பிள்ளைகள் என்றாலே அம்மா செல்லும், பொம்பளை பிள்ளைங்கனாலே அப்பா செல்லும். பிள்ளைகளை நீங்க பாகுபாடு பிடிக்கும் போது சகோதரருக்குள்ள எப்படி சமாதானம் இருக்கும்? சண்டை தான் வரும். அடுத்ததாவது ஒரு வசனம், ஒரு வாக்கியம், ஒரு பழமொழி என்னன்னா, செயல்கள் வந்து வார்த்தைகளை விட சத்தமாக பேசும். நீங்க எவ்வளவு சொல்லி எங்களை புரிய வைக்கிறது கூட, நீங்க எங்களுக்கு முன்பாக நீங்க நடந்து காட்டுறத முறைய பார்த்துதான் நாங்க நிறைய விஷயங்கள் கத்துக்கிறோம். எனக்கு வாய்ப்பு கொடுத்த என் சபை மக்களுக்கும், என்னை நான் இவ்வளவு நேரம் பேசுனது பொறுமையா கேட்டுக்கொண்ட ஒருவர்களுக்கும் இந்த நன்றியை உரித்தாக்குகிறேன். அருமையான பதிவு. அதாவது பிள்ளைகள் வந்து பெற்றோரால் பாதிக்கப்படுறத அவங்க வந்து வெளிப்படையாக சொல்கிறாங்க. அந்த வேறுபாடு, இரு பாலினத்திற்கு உள்ள வேறுபாடை வந்து இனிமேல் அது விட்டுடுவோம். பெற்றோர்கள் அவங்க வைக்கிறத நம்ம ஒரு நோட் பண்ணிக்கிட்டா நல்லது. அதை நம்ம கிட்ட இருந்து நம்ம என்ன சொல்லலாம், கொஞ்சம் விளக்கிக்கலாம், அதை நம்ம கரெக்ஷன் பண்ணிக்கலாம். நன்றிம்மா, நல்லா பேசுன. அடுத்ததாக பிள்ளைகளால் பெற்றோர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்பதை குறித்து சகோதரி செல்வி அவர்கள் பேச வராங்க. கரம் தட்டி வரவேற்போம். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய சபை போதகர் அவர்களுக்கும் அவர்களுடைய பாஸ்டம் அவர்களுக்கும் என் முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் எங்களுக்காக நடுவராக வீட்டிற்கும் எங்களுடைய நடுவர் அவர்களுக்கும் எங்கள் அணி 2 அணி சார்பாக வீட்டிற்கும் எங்களுடைய அணியின் சார்பாக நன்றி. மற்றும் எங்களுடைய பேச்சையும் எதிர்பார்த்து ஆவலோடு இங்க வந்திருக்கிறதான எங்கள் விசுவாச பிள்ளைகளுக்கும் என் முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது நடுவர் அவர்களே, இப்ப எங்களுடைய எதிர் அணியிலிருந்து ஜபல்சின் அவர்கள் பேசினார்கள். அதாவது பிள்ளைகளுக்கு வந்து பெற்றோர்கள் வந்து ஒரு முன்மாதிரியா நடக்கணும் அப்படின்னு. அப்போ நாங்க எந்த பெற்றோர்களாகிய நாங்கள் எந்த முன்மாதிரியா நாங்க நடக்கல. எல்லா விதத்திலையும் நாங்க வந்து பிள்ளைகளை வந்து அதாவது நீங்க கடவுளுக்குள்ள எப்படி இருக்கணும், எப்படி நடக்கணும் அப்படிங்கிறத நாங்க ஒவ்வொரு நாளும் நாங்க என்ன செய்யறோம், பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கும். ஆனா பிள்ளைகள் என்னன்னா, தாய் தகப்பனை கணம் பண்ணுதல, அதாவது அம்மா அப்பா பேச்ச கேட்கல. சில பிள்ளைகளை பார்த்தா ஸ்கூலுக்கு போனா கூட அம்மா அப்பாவை வந்து என்னன்னா, இது வந்து என் அம்மா அப்பா கிடையாது, அதாவது ஒரு வேலைக்கார அந்த ரீதியில கூட தான் பெற்றோர்களை வந்து பிள்ளைகள் நடத்துறாங்க. இது வந்து நினைச்சு பார்த்தா உண்மையில எவ்வளவோ மன வருந்தத்தக்க அளவுல ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா அதாவது ஒரு சின்ன ஒரு
எப்படின்னா ஒரு 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 அம்மா ஒரு தாய் வந்து அவங்களுக்கு ஒரே ஒரு ஒரு செல்ல மகன். அந்த மகன் வந்து என்னன்னா அவங்க கொஞ்ச காலத்துல அவங்களுடைய கணவனார் வந்து இறந்து போயிட்டாரு. அப்ப அந்த அம்மா வந்து என்ன செஞ்சிருக்காங்க, அந்த மகனை வந்து எல்லா விதமான ஒரு ஆவிக்குரிய ஒரு நல்ல தாய் கடவுளை பத்தி நல்லா சொல்லி வளர்த்துருந்துருக்காங்க. ஆனா ஒரு நாள் என்ன பண்ணா, அந்த வாலிப மகன் வாலிப பையனை ஆனோடனே பல கெட்ட நண்பர்களோட சேர்ந்து பல கெட்ட காரியங்களை செஞ்சு குடிக்க ஆரம்பிச்சு எல்லா விதமான கெட்ட பழக்கங்களுக்கு உள்ளானா. ஆனா ஒரு நாள் என்ன செஞ்சா, அம்மாவை வந்து டெய்லி வீட்டுல வந்து அம்மாவை அடிக்கிறது, மிதிக்கிறது, உதைக்கிறது இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தா. ஆனா ஒரு நாள் என்ன பண்ண, அவங்க அம்மா காசு கேட்டாங்க. அவங்க அம்மா வந்து என்ன செய்யல, கொடுக்கலாம இருந்தோடனே அவங்க அம்மா போட்டிருக்க மோதிர விரலை என்ன செஞ்சாங்க, துண்டு பண்ணிட்டு போய் விற்று குடிச்சாங்க. ஆனா இப்படிப்பட்ட காலகட்டத்துல பிள்ளைகள் என்னன்னா இப்படித்தான் இருக்காங்க. என்னதான் சொன்னாலும் என்ன பண்ணாங்க, கேட்க மாட்டேக்காங்க. ஏதாவது என்னன்னா உதாரணத்துக்கு என்னன்னா, நடுவர் அவர்களே, என்னோட குடும்பத்தை எடுத்துக்கிட்டாலே, அதாவது என்னோட வீட்டுக்கார் வந்து ஒரு ஆசிரியராக உள்ளார். அவங்க ஸ்கூல்ல எத்தனை பேர்னா 1200 பேர் இருக்காங்க. இந்த 1200 பேரும் என் கணவரை பார்த்து என்ன செஞ்சாங்க, பயந்து நடுங்குதாங்க. ஆனா வீட்டுக்கு வந்தா என் 2 பிள்ளைகளையும் பார்த்து அவங்க பயந்து நடுங்குறாங்க. ஆனா இதுல வந்து இதனால பெற்றோர்கள் வந்து எவ்வளவு பாதிக்கப்படுதாங்க. அப்ப அம்மா அப்பா பேச்ச கேட்கறது இல்ல. உண்மையிலே இதெல்லாம் நினைச்சா மனசு ரொம்ப வேதனைக்குள்ளான இருக்கு. வேத வசனத்தின்படி பார்த்தா, உன் தாயின் தகப்பனையும் கணம் பண்ணு அப்படிங்கிறது. அப்போ நம்ம தாயின் தகப்பனையும் இந்த நாட்கள்ல யாருமே கணம் பண்ணிக்கிறதே இல்லை. நம்ம கணம் பண்ணாதான் நம்மளுடைய ஆயுசு நாட்கள் நீடித்திருப்பதற்கு நம்ம தாயின் தகப்பனையும் கணம் பண்ணாதான் நம்ம கடைசி வரையும் நம்ம என்ன செய்ய முடியும், இருக்க முடியும். அப்போ உதாரணத்துக்கு பார்த்தா, நம்மளுடைய ஏலியினுடைய குடும்பத்தை பார்த்தா, அவனுடைய 2 மகன் ஒப்னி பினேகாசும் தேவனுக்கு பிரியமில்லாமல் நடந்தாங்க. பிரியமில்லாத காரியத்தை என்ன செஞ்சாங்க, காரணம் ஏலியினுடைய அதாவது அவருடைய அட்வைஸ்க்கு இல்லை, அவருடைய ஆலோசனை வந்து என்ன செய்யல, பிள்ளைகளை வந்து அதிகமா நேசித்ததுனால அப்படிப்பட்டதான ஒரு ஆலோசனைகள் அந்த பிள்ளைகளுக்கு கொடுத்து வளர்க்கல, அந்த பிள்ளைகளை கண்டிக்கல. அப்போ பெற்றோர்கள் வந்து கண்டிக்காத பிள்ளைகள் வந்து தன் இஷ்டத்திற்கு விடப்பட்ட பிள்ளையோ தன் தாய்க்கு வெட்கத்தை உண்டு பண்ணுகிறது போல அவங்க வந்து என்ன செய்ய, அந்த ஏலியை வந்து தான் பிள்ளைகளை கண்டிக்காம இருந்ததுனால அந்த ஏலியினுடைய ஸ்தானத்திற்கு வரக்கூடிய அந்த பிள்ளைகள் வந்து என்ன செய்யல, வரல. ஆனா அந்த ஏலிக்கு பிறகு வேற ஒரு யாரோ வந்து என்ன செஞ்சாங்க, அது அந்த இடத்த வந்து நிரப்புறாங்க. அதே போலதான் நம்மளுடைய வாழ்க்கையிலும் பிள்ளைகள் வந்து பெற்றோருக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளா இருக்கும்படி பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அப்புறம் நடுவர் அவர்களே, எங்க தீர்ப்பை கேட்டு நீங்க எங்களுக்கு தீர்ப்பு சொன்னால் புத்திசாலி, ஆனா எங்க எதிரணியின் மேக்கப்பை பார்த்து அவர்களுக்கு தீர்ப்பு சொன்னால் நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. அதாவது பிள்ளைகளால் பாதிக்கப்படுவது பெற்றோர்களே என்பதை என் உரையை முடித்துக் கொள்கிறேன். மிரட்டுற மாதிரியே இருக்கு. அதாவது நடுவரா இருக்கும்போது அது ஒரு பெரிய சங்கடமான ஒரு இடம்தான். இப்ப சகோதரி வந்து உண்மையாவே வேதத்தில் ஒரு நபரை காட்டி பிள்ளைகள் எப்படி இருக்கணும்ன்றத தெளிவா சொன்னாங்க. அந்த ஆலோசனை கேட்காத பிள்ளைகளின் நிலைமையும் எப்படி போச்சு அப்படின்றதையும் தெளிவா சொன்னாங்க. இப்படி சொல்றது ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்ததாக சிறப்பு சிஸ்டர். அடுத்ததாக பெற்றோர்களால் பிள்ளைகளுக்கு அதிக பாதிப்பு அப்படின்ற தலைப்புல தம்பி ரெனி பேச வர்றாரு. கைத்தட்டி அவரை வரவேற்போம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. முதலாவது எனக்கு வாய்ப்பு கொடுத்த என்னுடைய ஊழியக்காரருக்கும், என்னுடைய பாஸ்டர் அவர்களுக்கும், எங்களுடைய எதிரணியில் இருக்கும் எங்கள் தாய்மார் அவர்களுக்கும், தலைமை தாங்கும் டீச்சர் அம்மாவுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கள் அம்மா சொன்னாங்க, அதிகப்படியாக ஃப்ரெண்ட்ஸுகளுக்கே முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, நாங்கள் வீட்டில் தான் சும்மா இருக்கிறோம், எங்கள்கிட்ட பேச மாட்டேறீங்கன்னு சொல்கிறாங்க. வீட்டுக்கு போனால் படின்னு தான் சொல்கிறாங்க, தவிர நாங்கள் அங்கே அவ்வளோ தூரம் நாங்கள் படிக்கிறோம். படிச்சுட்டு வந்து சாப்பிட்றியான்னு கேட்கறது இல்லை, ஃப்ரெஷ்ஷாக போயிட்டியான்னு கேட்கறது இல்லை. வந்தோடனே படிங்கிறாங்க. இல்லைன்னா படிக்கிறோம்,
பொழுதுனைக்கும் படிச்சிருந்தா எங்களுடைய மென்டல் டார்ச்சராக இருக்குது, எங்களுக்கு டிப்ரெஷனாக இருக்குது. அதனால நாங்கள் விளையாட போனால் ஃப்ரெண்ட்ஸோட ஊர் சுற்றுற இது பண்ணுற, நீலாம் எப்படி திருந்த போகிற, நீலாம் படிக்க மாட்டேன், நீலாம் ஃபெயிலாக போயிடுவ, ஒரு நம்பிக்கையே இல்லை வீட்டில். எல்லாம் இப்போ எங்கள் அம்மா திட்ட ஆரம்பிச்சாங்கன்னா வீட்டில் ஒரு ஆள் திட்டினா பரவாயில்ல, எல்லாரும் சேர்ந்து கூடனே சேர்ந்து நான் ஒரு ஆளை திட்டுறது. இப்படி இருந்தா நான் என்ன பண்றது? அம்மா அம்மா சொன்னாங்க பெற்றோர் வந்து நாங்கள் எல்லாத்துக்குமே முன்மாதிரியா இருக்காங்க சொன்னாங்க. எதுக்கெல்லாம் முன்மாதிரியா இருக்கிறாங்க? காலையில எழுந்து ஜெபம் பண்றாங்க, இதுதான் சொல்றாங்க. சின்ன வயசுல இருந்து நீ இப்படி ஜெபம் பண்ணுப்பா, இந்த விதத்துல வேதம் வாசிப்பா, ஆண்டவரோட அதிக நேரம் உறவாடுப்பான்னு சொல்லணும். ஆனா இப்ப என்ன பண்றாங்கன்னா, நான் வீட்டுக்கு போனோம்னா எனி டைம் இந்த போன் இருக்கா, ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்றாங்க, என் ஃப்ரெண்ட்ஸோட பேசுறேன்னு சொல்றாங்க. நீ எல்லாம் எதுக்கு பேசுற, நீ எதுக்கு ஸ்கூலுக்கு போற? நான் அசைன்மெண்ட்டுக்காக கேட்பேன் என் ஃப்ரெண்டு கிட்ட போன் அடிச்சு. ஆனா எங்க அம்மா சொல்லுவாங்க, நீ எதுக்கு ஸ்கூலுக்கு போற, ஸ்கூல்ல எல்லாமே என்ன பண்ற, என்ன பண்ணுறேன்னு கேட்குறாங்க. அதனால கேட்பேன், நான் போன் அடிச்சு கேட்பேன் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட. ஆனா எங்க அம்மா பேசுவாங்க, எதுக்கு தான் பேசுறாங்கன்னு தெரியாது. எல்லாருக்கும் போன் அடிச்சு பொழுதுனைக்கும் பேசுவாங்க. கேட்டோம்னா உன் வயசு என்ன, என் வயசு என்ன இது கேட்பாங்க. இதுக்கெல்லாம் நான் என்ன பண்றேன்? இதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது, நான் அமைதியாயிருவேன். எங்க வீட்லயே நான் தான் ஒரு ஆள், எங்க அம்மா திட்டாத ஆளு. ஆனா சொல்லுவாங்க, நீ ஒஸ்ட்லயும் பெரிய ஒஸ்ட்டு, பெரிய பிள்ளைங்களையும் சேர்த்து இல்லை, சின்ன பிள்ளைங்களையும் சேர்த்து இல்லம்பாங்க. இப்படிலாம் நான் என்ன பண்றது? சரி, அந்த டாபிக் ஓடுங்க. நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னன்னா, பெற்றவங்க வந்து பிள்ளைகளை எந்த விதத்துல நம்பிக்கையா விடுறாங்க, அந்த தலைப்புல எடுக்கிறேன். இப்போ நான் ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்தேன்னா நம்பர் இதே கிடையாது. எங்க போயிட்டு வந்த, எந்த இடத்துக்கு போயிட்டு என்ன பண்ணிட்டு வந்த. இப்போ நான் முஸ்லீம் தெருக்குள்ள போனேன்னா எந்த பொண்ணை பார்க்க போனேன், எந்த பொண்ணை சைட் அடிக்க போனேன், இதே தான் சொல்றேன். வீட்டில் ஃப்ரெண்ட்ஸு கூட போயிட்டு ஜாலியாக கிரவுண்டுக்கு போவோம் விளையாட, இதெல்லாம் நம்புறதே கிடையாது. எல்லாம் நம்புறதே கிடையாது. அவனை ஏதாச்சும் ஒரு பொண்ணு என்ன போன்ல யார்கிட்ட பேசிட்டு இருக்க, எந்த பொண்ணுகிட்ட பேசிட்டு இருக்க, இதேதான் வீட்டுல சொல்றாங்களே தவிர ஒரு விஷயத்துல நம்பிக்கையா பேசுறதே கிடையாது. எக்ஸாம்பிளுக்கு நம்பிக்கையானா, நான் தாவீதோட அப்பா பேர் என்ன, ஈசா வந்து தாவீதை நம்பவே இல்லை. ஏன்னா ராஜாவை அபிஷேகம் பண்ண வந்து சாமுவேல். ஆனா அவன் என்ன சொன்னான், எல்லா பிள்ளைகளையும் காமிச்சான், ஆனா அந்த தாவீதை மட்டும் அவன் காமிக்கல. ஆனா கடைசியில என்ன ஆச்சு, அந்த தாவீது தான் ராஜாவா மாறினான். அது போலதான் இவங்க படிப்பையா இருந்தா சரி, எந்த காரியத்துல இருந்தா சரி, முதல்ல பிள்ளைகளை நம்பணும். அதை விட்டுட்டு வீட்டுக்கு வந்தோடனே எரும மாடு புக்கு எடுத்து வை, புக்கு எடுத்து படி, இவங்க சொல்ற வார்த்தை மூலமாக இவங்க சொல்ற வார்த்தை தான் என்னோட ஞாபகத்துல இருக்கே தவிர படிக்கிற இன்ட்ரெஸ்ட் இல்லை. இவங்க அம்மா இப்படி சொல்லிட்டாங்களே, ஃபெயில் ஆயிடுவான்னு சொல்றாங்களே, இப்படிதான் இந்த ஞாபகத்துல வருதை விட படிக்கணும்னு அந்த தாட்டே வர மாட்டேங்குது. படிக்கணும்னு நாங்கள் ஆர்வத்தில் இருப்போம், திடீர்னு வந்து ஏதாச்சும் சொல்லி வீட்டில் சண்டை நடக்கும். இந்த மாதிரி காரியங்களை பண்ணி ஒரு டிஸ்ட்ராக்ஷனை கொடுத்துட்றாங்க. இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் இல்லாமல் இருந்தால், இதனால தான் சொல்கிறேன், பெற்றவங்களாம் பிள்ளைகளுக்கு ரொம்ப 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 டார்ச்சல். வீட்டுக்கு போனால் ஞாயிற்றுக்கிழமை ப்ரேயர் முடியுது, வீட்டுக்கு போகிறோம், சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு செல்லு பார்க்குறோண்ணா, செல்லே பார்க்குறேன்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் என் ஃபோனில் பாஸ்வேர்டு எதுவுமே நான் போடல. எத்தனை நேரம் ஒரு 5 நிமிஷம் கேம் விளையாடுவேன், 5 நிமிஷம் கூட வேணாம், லீவ் நாளில் ஃப்ரீயாக இருந்தால் கேம் விளையாடுவேன். மற்ற நேரத்தில் படிக்கிறோம். டியூஷன் ஸ்கூலுக்கு போகிறோம், காலைல 8:30 மணிக்கு போகிறோம், வந்து டியூஷனுக்கு போகிறோம், டியூஷன் போயிட்டு 1 மணி நேரம் வீட்டுக்கு வரோம், வீட்டுக்கு வந்துட்டு திரும்ப நைட்டு படிக்கிறோம், காலைல வீட்டுக்கு போகிறோம், வீட்டை போயிட்டு ஒரு 1/2 மணி நேரம் செல்லு பார்த்துட்டு இருந்தானா, நீலாம் எதுக்கு ஃபோன் எடுக்கிற, 12th வந்துட்டு படிக்கிறதே கிடையாது, நீ தான் ஃபெயில் ஆக போகிற, நீலாம் பாஸ் எப்படி ஆகுவ, இப்படி கேட்குறாங்க. இப்படிப்பட்ட பெற்றோர்கள்லாம் நான் வச்சுட்டு நாங்கள் எல்லாம் என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியல. இதனால தான் சொல்கிறேன், பிள்ளைகளை கொஞ்சம் நல்ல ஒரு உற்சாகப்படுத்தி இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நீ செய்யாத, ஒரு அன்பாக சொல்லியிருந்தாங்கன்னா எங்களுக்கு நல்லா புரியும். சிறு வயதுலேருந்து எரும மாடு அவங்க சொல்கிற வார்த்தையே தான் எங்களுக்கும் வருது. அவசரத்தில் பெரியவங்க இவங்க எப்படி அவங்க அம்மா அப்பா பேசுகிறாங்களோ அதே தான் எங்களுக்கும் வருது. அதனால நான் என்ன சொல்கிறேன்னா, என்னோட கருத்து என்னன்னா, பெற்றோர்களால் தான் பிள்ளைகளுக்கு மிகப்பெரிய ஆபத்தும் கூட, மிகப்பெரிய ஒரு டிப்ரெஷனில் அழைச்சிட்டு போகிறாங்க. எனக்கு வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் நன்றி சார். பார்த்தா ஒரே தாக்குதலாக தான் இருக்கு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு கூட பாசிட்டிவாக ஒன்றும் வரவே மாட்டேங்குது. ஆனால் ஒன்று மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கணும், எதுக்காக இதெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்றது மட்டும். நீ படிச்சுட்டா ஏன் அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் செஞ்சுட்டா அவங்க சொல்ல போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நன்றி. அடுத்ததாக பிள்ளைகளால் பெற்றோர் பாதிப்பு அடைகிறாங்க அப்படின்னு சொல்லி சிஸ்டர் ஜாஸ்மின் அவர்கள் பேச வராங்க. கரம் தட்டி வரவேற்பு. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. முதலில் என்னையும் பேச்சாளராக கருதி வாய்ப்பளித்தமைக்காக போதகர் ஐயா அவர்களுக்கும்
போதர் அம்மா அவர்களையும் நன்றி கலந்த வணக்கத்தோடு வரவேற்கிறேன். மற்றும் பெற்றோராக, தலைமை ஆசிரியராக, இப்பொழுது நடுவராக அமர்ந்திருக்கும் நடுவர் பெருந்தகை அவர்களுக்கும், என் சக பேச்சாளர்கள் அவர்களுக்கும், அரங்கம் மதிர எங்களுக்காக கைத்தட்ட காத்திருக்கும் சபை மக்கள் அனைவருக்கும் என் அன்பு கலந்த வணக்கங்கள். இன்று நான் பேச இருப்பது பிள்ளைகளால் பெற்றோர்களை அதிகம் பாதிக்கப்படுகிறார்கள். அரங்கத்தில் பெற்றோர்களை அதிகம் காண்பதால் சற்று தைரியம் வருகிறது. நடுவரும் பெற்றோர் என்பதால் தைரியம் இன்னும் அதிகமாகிறது. ஆம், ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்ல விருப்பப்படுகிறேன். ஒரு சிறு காலத்திற்கு முன்பு ஒரு அம்மா பயத்தோடு ஓடுவதை நான் பார்த்துட்டு, அக்கா ஏன் இப்படி ஓடுறீங்க, ஏன்க்கா அப்படி தலை தெறிக்க ஓடுற அப்படின்னு கேட்டேன். அந்த அக்கா சொன்னாங்க, நின்னு பேச எனக்கு நேரம் இல்ல, என்னோட நீயும் ஓடிவா சொல்றேன் அப்படின்னு சொன்னாங்க. நமக்கு ஆர்வம் பாருங்க, மத்தவங்க கதையை தெரிஞ்சுக்கணும்னா ஒரு ஆர்வம் இருக்கும் இல்லையா? அந்த ஆர்வத்துல நானும் ஓடுனேன், அவங்க பின்னாடி அவங்க கூடயே ஓடுறேன். அக்கா இப்பவே அது சொல்லு அப்படின்னு கேட்டதுக்கு அந்த அக்கா சொன்னாங்க, என் பையன் பின்னாடி கட்டையோட என்னை துரத்துறான், அடிக்க என்னை துரத்துறான், அப்ப ஓடாம நான் என்ன செய்ய அப்படின்னு சொன்னாங்க. நீ ஓடுன சரி, நானும் உன்னோட ஒடியாரனே அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன், வேதத்தில் சொல்லப்பட்டது, பிரம்பை கையாளாதவன் தன் மகனை பகைக்கிறான் என்று சொல்லப்படுகிறது அக்கா அப்படின்னு சொன்னேன். நீ சொல்றது கரெக்ட் தான். நான் சொன்னேன், நீ கரெக்டான நேரத்துல, சரியான நேரத்துல பிரம்பை கையாண்டிருந்த அப்படின்னா இன்று உன் மகன் உன்னை கட்டை எடுத்துட்டு கட்டைய கையாண்டிருக்க மாட்டாக்கா அப்படின்னு சொல்லி. நீ சொல்றது கரெக்ட் தான்மா, ஒரே பையனை நானு செல்லம் கொடுத்து வளர்த்தேன் அப்படின்னு சொன்னிச்சு. சரி கொஞ்சம் நில்லக்கா, ஓட முடியல, மூச்சு வாங்குது, கொஞ்சம் நில்லக்கா அப்படின்னு நின்ன பிறகு அந்த பையனையும் அந்த அம்மாவையும் சமாதானப்படுத்தி அனுப்பிச்சேன். பாருங்க எப்படி போய் நான் சிக்கி இருந்திருக்கிறேன் அப்படின்னு. அந்த அம்மா தான் ஓடிச்சுன்னா அதுக்கு பின்னாடி நானும் ஓடுனேன். ஆமா, அப்பதான் தெரிஞ்சது அந்த ஏரியாவுல அந்த அம்மாவை யாரும் நிறுத்தல அப்படிங்கிறது எனக்கு அப்பதான் புரிஞ்சு. அந்த அம்மாவோட ஓடணுமே நம்மளும், அதற்காக தான் என்று அப்பதான் புரிஞ்சது. வேதம் சொல்கிறது, லேவியர் ஆகமம் 19:3, உங்களில் அவனவன் தன் தாய்க்கும் தன் தகப்பனுக்கும் பயந்திருக்கவும் என்று வேதத்தில் சொல்லப்படுகிறது. ஆனா இன்றைய காலகட்டத்துல தகப்பனும் தாயும் தான் பிள்ளைகளுக்கு பயந்திருக்கிறார். ஆமாவா இல்லையா? நடுவர் அவர்களே சொல்லுங்க, இன்று தகப்பனும் தாயும் பிள்ளைகளுக்கு பயந்திருக்கிறார்களா? இல்லை, அதுக்கு ஆப்போசிட்டா நடக்கிறதா? தகப்பனும் தாயும், பெற்றோர்கள் அதிகமா இருக்கிறதுனால இதுதான் நமக்கு வரும் இல்லைங்களா? தகப்பனும் தாயுமே பிள்ளைகளுக்கு பயந்திருக்கிறார்கள். ஒரு உண்மை சம்பவத்தை உங்களுக்கு சொல்கிறேன். சில நாட்கள் நியூஸ் பேப்பர்ல வந்த ஒரு செய்தி, பெண்ணும் திருமணம் செய்து கொண்டார்கள். பெண்ணும் திருமணம் செய்து கொண்டார்கள் பெற்றோர்கள் சம்மதத்துடன். நியூஸ் பேப்பர்ல வாசித்திருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். சோ இது எங்கேயோ இல்லை, எங்க நம்ம இந்தியாவுல, நார்த் இந்தியாவுல நடந்திருக்கு. கேட்கும் போது எப்படி இருக்கிறது நடுவர் அவர்களே? இதை கேட்கும் போது எப்படி இருக்கிறது பெற்றோர்களாகிய நமக்கு? இது எப்படி இருக்கிறது? இந்த பெற்றோர்கள் சம்மதித்திருப்பார்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? வேறு வழி இல்லை, எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணப்பட்டு சம்மதித்திருப்பார்கள். அந்த பெற்றோர்கள் எத்தனை அவமானத்தை சந்தித்திருப்பார்கள், எத்தனை பேச்சுக்களை வாங்கி இருப்பார்கள். இதை இல்லை என்று மறுக்க முடியுமா? இல்லை என்று மறுக்க முடியுமா? என் சக பேச்சாளர்களே, ஒரு ஆணுக்கு தாலி கட்டுகிறான், எங்கேயோ இல்லை, நம்ம தலைநகரமாகிய சென்னையிலே இப்படி சில காரியங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. பெற்றோர்கள் மட்டுமா பிள்ளைக்கு பயப்படுகிறார்கள்? ஆசிரியர்களும் பயப்படுகிறார்கள். அப்படித்தானே விளையாடுறார்களே? சமீப காலத்துல ஒரு ஆசிரியரை மீட் பண்ணேன். அவரு ஒரே சோகத்துல இருந்தாரு. உங்க கவுண்டர் என்னன்னு எனக்கு தெரியும். நீங்க என்ன சொல்வீங்க? அந்த ஆசிரியர் உங்கள் கணவர் தானே அப்படின்னு உங்க மைண்ட் வாஷ் எனக்கு தெரியும். நீங்க எப்படி கவுண்டர் கொடுப்பீங்க எனக்கு தெரியும். அவர் அல்ல, இது வேற ஒரு. இவர் கலங்காதே திகையாதே நானே உன் தேவன் என்ற வாக்கை கை கொண்டு வாழ்கிறவர் அவர். ஆமா, எதற்கும் கலக்கம் இல்லை, எதை கண்டும் தியங்குவதும் இல்லை, அப்படி வாழ்கிறவர். அதனால அவர் இல்லது, இவர் வேற ஒருத்தர். அப்படி ஒரு ஆசிரியரை நான் மீட் பண்ணப்ப ரொம்ப சோகத்துல இருந்தார். அவரை பார்த்து நான் கேட்டேன், ஏன் சார் இவ்வளவு சோகமா இருக்கிறீங்களே அப்படின்னு நான் கேட்டப்ப அவர் சொன்னார், அந்த கொடுமை ஏமா கேட்கிற? ஆமா,
கிளாஸ்ல ஒரு பையன் சேட்டை பண்ணானு, அடேய் அப்படின்னு ஒரு வார்த்தை தான் சொன்னேன். என்ன சொன்னேன்? அடேய் அப்படின்னு ஒரு வார்த்தை தான் சொன்னேன். அதுக்காகவே போஸ்கோன்னா, சார் போஸ்கோ அப்படின்னா, அது யாரா போஸ்கோன்னு சொன்னா நான் பயந்துருவானா அப்படின்னு நான் கேட்க, அவன் சொன்னான், சார் போஸ்கோல தூக்கி உள்ள போட்டுருவாங்க அப்படின்னு. அடே அது போஸ்கோ இல்லடா, போக்சோ அப்படின்னு. பாரும்மா, போக்சோன்னு சொல்ல தெரியாத ஒருத்தன் உள்ள போட்டுருவாங்கன்றத மட்டும் தெரிஞ்சு வச்சிருக்கான் பாருங்க. என்ற காலகட்டம் எப்படி இருக்கிறது பாருங்கள். இன்றைய காலகட்டம் நடுவர் அமைதியாக இருப்பதை பார்த்தால் நடுவரும் இது போல சம்பவத்தை சந்தித்து இருப்பார் போல தெரிகிறது. என்ன நடுவர் அவர்களே? சரி, இது போல அநேக காரியங்கள் உண்டு. பெற்றோர்கள், ஆசிரியர்கள் மற்றும் சமூகம் இன்றைய இளைய தலைமுறையை கண்டு பயந்து கொண்டிருக்கிறார்கள் நடுவர் அவர்களே. இது போல வேதாகமத்தில் இன்னொரு வசனத்தை கூட நான் மேற்கோள் காட்ட விரும்புகிறேன். புலம்பல் 1:16 பகைஞன் மேற்கொண்டதினால் என் பிள்ளைகள் பாழாய் போனார்கள் என்று சொல்லப்படுகிறது. பகைஞன் மேற்கொண்டதினால் என் பிள்ளைகள் பாழாய் போனார்கள். இப்படித்தான் என் அண்ணன் பையன் கிட்ட போய் டேய் ஓடி விளையாடு பாப்பா, ஓய்ந்திருக்கலாகாது பாப்பான்னு பாரதியார் சொல்லியிருக்காரு. ஆனா இப்ப போன்லயே உட்காந்து விளையாடுறியடா அப்படின்னு கேட்டேன். அத்தை உனக்கு ஒண்ணுமே தெரியல, என் பக்கத்துல வா அப்படின்னா நான் போய் பார்த்தேன். இந்த போன்ல பாரு 2 பேர் இருக்காங்களா, அதுல ஒருத்தனுக்கு கீழே என் பேர் போட்டுருக்குது பாரு. ஒருத்தனுக்கு கீழே என் பேர் போட்டிருக்கா, அதுதான் நானு. நான் என்ன பண்ணணும், குடுகுடுன்னு ஓடி போய் நிறைய காயின்ஸ், முன்னாடி கோல்டு காயின்ஸ் இருக்கா, இல்ல நிறைய காயின்ஸ் நான் வந்து என்ன பண்ணணும், எடுக்கணும். அதுதான் என்னோட பாயிண்ட். நான் ஓடி தானே விளையாடுறேன், உனக்கு இது கூட தெரியலையா அத்தை அப்படின்னா. பாருங்க காலகட்டம் எப்படி இருக்கிறது என்று. இப்படித்தான் செல்போன் என்ற பகைஞன், போதை என்ற பகைஞன், தகாத உறவு என்ற பகைஞன், இப்படி அநேக பகைஞன் என் பிள்ளையை மேற்கொண்டதினால் பிள்ளைகள் பாழாய் போகின்றது. என்ன செய்வது நடுவர் அவர்களே? இதற்கு ஒரே ஒரு தீர்வுதான் உண்டு. என்ன அப்படின்னா, வேதாகமத்தின் படி பிள்ளைகளை வளர்ப்பது ஒன்றே இதற்கு தீர்வு. நான் உங்களுக்கு ஒரே ஒரு காரியத்தை மட்டும் சொல்லிக்கொண்டு என் இருக்கையில் அமர நினைக்கின்றேன். அது என்ன அப்படின்னா, ஒரு 2-3 நாட்களுக்கு முன்பாக என்னிடம் படித்த மாணவி எனக்கு வாட்ஸ்அப்ல அவளோட திருமணத்திற்காக இன்வைட் பண்ணியிருந்தான். ரொம்ப சந்தோஷமா இருந்து, பல வருடங்களுக்கு அப்புறம் ஞாபகம் வைத்து இன்வைட் பண்ணியிருக்காளே அப்படின்னு சந்தோஷமா இருந்துச்சு. அப்ப அவளோட வாட்ஸ்அப்ல அவளோட டிபி பார்த்துட்டு நான் கேட்டேன். அவ ரொம்ப மாடர்னா இருந்தா, படிக்கிற காலத்துல அப்படி இல்லை, ரொம்ப மாடர்னா இருந்தா. அதற்காக நான் கேட்டேன் அந்த பிள்ளையை பார்த்து, ஏம்மா ஏன் இவ்வளோ மாடர்னா நீ மாறிட்டியே, ஹேர் ஸ்டைல்ஸ் அப்புறம் மேக்கப், ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்துலயுமே இவ்வளோ மாடர்னா இருக்கியே அப்படின்னு நான் கேட்டேன். அவன் எனக்கு சொன்னான், இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி, இடத்துக்கு ஏற்ற மாதிரி, நான் பெங்களூர்ல வேலை பார்க்குறேன் மேம், நான் வந்து இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி, இந்த இடத்திற்கு ஏற்ற மாதிரி என்னை நான் மாற்றிக்கொள்ளணும் தானே அப்படின்னு அவன் என்னை கேட்டான். ஆனா அவகிட்ட என்னால இந்த பதில சொல்ல முடியல. ஏன்னா மாணவர்களுக்கிட்ட மதம் சம்பந்தமாக பேசக்கூடாது என்ற ஒரு ரூல் இருக்கனால இது என்னால நான் உங்களிடம் இதை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அப்ப காலத்திற்கு ஏற்ற மாதிரி தன்னை மாற்றிக்கொள்வதை விட அப்போது வாழ்க்கை மாறும். ஏன்னா காலமும் மாறும், நேரமும் மாறும், எல்லாமே மாறி போகும், எல்லாம் அழிந்து போகும். ஆனால் தேவனுடைய வசனம், வானமும் பூமியும் அழிந்து போயினும் அவருடைய வசனம் ஒரு நாளும் அழியாது. அந்த வசனத்தின்படி உன்னை நீ மாற்றிக்கொள்ளும் போது, ஒரு வசனத்தின்படி சிறிது சிறிதாக நம் வாழ்க்கை மாற்றப்படும் போது அது ஒரு ட்ரெமெண்டஸ் சேஞ்சுன்னு சொல்லுவாங்களே, ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் நம் வாழ்வில உண்டாகும். அதற்கு அநேகர் இன்று எடுத்துக்காட்டா இருக்கிறார்கள். இதை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விருப்பப்பட்டேன். அப்ப நம்ம வாழ்க்கைய நம்ம வசனத்தின்படி நாம் வாழ அது நம்மளை மெருகேற்றும். நம்ம என்ன அப்ப பிள்ளைகள் என்னவாக, வசனத்தின்படி பிள்ளைகளை வளர்க்க பிள்ளைகள் ஒரு ட்ரெமெண்டஸ் சேஞ்ச், நீங்க உங்க வாழ்க்கையில நீங்க எண்ணி பார்க்க முடியாத அளவிற்கு ஒரு மாற்றத்தை இந்த வேதம் நம்மளுக்கு கொடுக்கும் என்று நான் நம்புகிறேன். ஆமா, இந்த பெஸ்ட் வே ஆஃப் சக்சஸ் நீங்க கூகுள்ல தேடினீங்கன்னா பெஸ்ட் வே ஆஃப் சக்சஸ் அப்படின்னு நீங்க அநேக காரியங்கள் வரும். ஆனா இந்த பைபிளை, இந்த வசனத்தை ருசித்து பார்த்தவர்கள் சொல்லுவார்கள், என்ன சொல்லுவார்கள் என்றால், the best way of the success is only the Bible.
this is the way of the success, only the way of the success அப்படின்னு இதை ருசித்து பார்த்தவர்கள் சொல்லுவார்கள் என்று என் உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பு. சகோதரி அருமையாக பேசினாங்க. அதில் என்ன முக்கியம்னா அந்த ஓடி ஓடி போனாங்கல்ல, இவங்களும் பின்னாடி ஓடினா அந்த கதை வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா அது எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா, பிரம்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான். அந்த ஒரு வார்த்தையே அநேகமாக எல்லாத்தையும் அடைக்கிறது. அந்த நம்ம சிறு வயதில் கொடுக்குற அந்த அறிவுரைகள், அவர்கள் பெறுகிற ஆலோசனைகளை அவர்கள் சரியாக பெற்று நாம் கொடுக்கும் அறிவுரையும் சரியாக இருக்கும் பொழுது எல்லாமே சரியான ஒரு வழியில் செல்லும். அதுக்கு உதாரணம் வசனம் மட்டும்தான். எந்த லாபுக்கும் இதுக்கு வந்து சொல்ல முடியாது. வசனம் மட்டும்தான் பிள்ளைகளை வாழ வைக்கும், மாற்றும், வழி நடத்தும். அடுத்ததாக, பெற்றோர்களால் பிள்ளைகளுக்கு அதிக பாதிப்பு என்ற தலைப்பின் கீழே சகோதரர் விக்டர் பேச வராரு. கரம் தட்டி வரவேற்று. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதலாவதாக தமிழ் தாய்க்கு வணக்கத்தை கூறி, இதை வாய்ப்பளித்த எனது ஊழியக்காரருக்கும் எனது ஊழியக்காரமாக என் வாழ்த்ததை கூறி, எப்படியாவது நியாயமே இல்லைனாலும் எங்க பக்கம் தான் தீர்ப்பு சொல்லுங்கன்னு சொல்லி எங்கள் தலைவி அவர்களுக்கு ஒரு வணக்கத்தை கூறி, இவன் வேற வந்துட்டேன், என்ன பேச போறான்னு தெரியலையே என்று பயத்தோடும் நடுக்கத்தோடும் காத்திருக்கும் என் எதிர்பேச்சாளர்களுக்கு ஒரு வணக்கத்தை கூறி இத்துடன் என் உரையை ஆரம்பிக்கிறேன். எல்லாரும் என்ன சொன்னீங்க? பிரம்பை ஆடாதவன் தன் மகனை பகைக்கிறான் பகைக்கிறான் பகைக்கிறான். பிரம்பை கையாடுங்க வேணாம், பிரம்பை கையாடுங்க வேணான்னு சொல்லல, ஆனா கொஞ்சம் பார்த்து கையாடுங்கன்னு தான் சொல்றேன். என்னன்னா, பிரம்பை கையாடுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. வேதத்துல இல்லையே, கையாடுங்க அப்படின்னு மட்டும்தான் இருக்கு வேதத்துல. வேதத்தை வந்து ரெண்டு பக்கமும் பார்க்கணும். கையாடுங்கன்னா எதுக்கு கையாடுறவங்கிறதையும் பார்க்கணும். சில நேரம் நல்லது பண்ணி திட்டு வாங்கின காரியங்களும் இருக்கு, சில நேரத்துல கெட்டது பண்ணி திட்டு வாங்கின காரியங்களும் இருக்கு. நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். நான் சின்ன வயசுல இருக்கும்பொழுது எங்க அம்மா சாப்பாடு உலைய வந்து அடுப்புல போட்டுட்டு வெளியில போயிட்டாங்க. விறகடுப்பு எரிஞ்சு விறகு வெளில வந்து தண்ணி வந்து சுண்டி போச்சு. அதை பார்த்துட்டு அதை சொல்லிட்டு போயிருந்தாங்க, பரவாயில்ல, என்கிட்ட சொல்லவே இல்லை. ஆனா அதுக்கு என்ன அடிச்சாங்க. அதே மாதிரி இன்னொரு நாள் அவங்க போயிட்டாங்களே உலக கொதிக்குது. நான் என்ன பண்ணேன்? இருந்த எல்லா விறகும் எடுத்து உள்ள வச்சு எரிச்சு அந்த சாப்பாடு ஒரு வழியாக்கிட்டேன். இதுல எது தப்பு? ஆனா அதுக்கு அடிதான் வாங்கினேன். அப்ப பிரம்பை கையாடன்னு முடிவு பண்ணிட்டா அதுக்கு பாயிண்ட் எல்லாம் கிடையாது, தாக்குதல் தான். ரெண்டாவது, நம்ம என்ன நினைக்கிறோம்னா, பிள்ளைகள் வந்து நம்ம பிறந்தாங்கப்பா, இவன் வந்து இப்படி ஆக்கிடணும், அவனை அப்படி ஆக்கிடணும், டாக்டர் ஆக்கணும், இன்ஜினியர் ஆக்கணும்னு நினைக்கிறது. இதுல சில பேர் என்ன சொல்றது, எங்க அப்பா என்ன டாக்டர் ஆக நினைச்சாரு, ஆனா நான் ஆகல. அதே மாதிரி என் மை சன், மை டியர், மை டாக்டர், நீங்கள் என்ன ஆகணும்? டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும் நம்ம நினைக்கிறோம். ஆனா அவன் என்ன ஆக நினைக்கிறான் அப்படிங்கிறத நம்ம எப்பவுமே என்ன பண்றத நினைக்கிறது இல்லை. உங்களுக்கு சங்கீதம் 128:3 ஒரு வசனம் இருக்கு. சரி, சங்கீதம் 127:4 ஒரு வசனம் இருக்கு. பிள்ளைகள் அவரால் வரும் சுதந்திரம். பிள்ளைகள்ங்கிறது அவங்க நம்ம ஆண்டவர் நமக்கு கொடுக்கறது. ஏன் வந்து பெற்றோரை நம்ம பெற்றோர்னு சொல்றோம் தெரியுமா? பெற்றார்னு சொல்லலாம், ஆனா ஏன் பெற்றார்னு சொல்லலாம் பெற்றோர்னு சொல்றோம்னா, தேவன் அவர்களுக்கு ஒரு பிள்ளையை கொடுக்கறதுனாலதான், தேவன் பிள்ளைகளை பெருகிறதுனாலதான் அவங்க நம்ம என்ன சொல்றோம்? பெற்றோர்னு சொல்றோம். ஓகேவா? அதுல சங்கீதம் 128:3 ஒரு வசனம் இருக்கு. நம்முடைய பந்தியை சுற்றிலும் அவர்கள் யாரு? ஒலிவ மர கன்றுகள். இந்த இடத்துல நான் பந்திங்கிறது வந்து நம்முடைய வாழ்க்கை, ஒரு பெற்றோருடைய வாழ்க்கை எதிர நிறைவடையுதுன்னா அது ஒரு பிள்ளையை பெறுகிறது இல்லையோ, ஒரு குடும்பம் எதிர நிறைவடையுது நீங்க நினைக்கிறீங்க? அது ஒரு குழந்தை பிறக்கும் போதுதான் ஒரு குடும்பம் நிறைவடையுது. உலகத்தை சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு பெண் எப்ப ஒரு பெண்ணாகிறா அப்படின்னா, அவ வந்து குழந்தை பெறும் பொழுதுதான் ஒரு பெண்ணுங்கிற பெண்ணாகிறா. இதை நீ உலகத்தை சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரி கடவுள் கொடுத்த பிள்ளைய நம்ம வந்து என்ன நினைக்கிறோம்? எது நம்மளோட ஆசைகள், நம்மளோட எண்ணங்கள், என் பிள்ளை இப்படித்தான் இருக்கணும், அவன் இப்படித்தான் போகணும், இப்படித்தான் வரணும், இப்படித்தான் சிரிக்கணும், இப்படிதான் நடக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அவனுடைய விருப்பத்தை நம்ம என்ன பண்றதுல கேட்கறது இல்லை. சில வேலைகள்ல அப்படியே கேட்டாலும் அதை வந்து நம்ம பெருசா என்ன பண்றதுல பொருட்படுத்துறது இல்லை. ஃபர்ஸ்ட் மிராக்கிள் சகோதரி சொன்னாங்க, சிறு நெருப்பு தான் என்ன பண்ணுது? ஒரு பெரிய காட்டையே கொளுத்தி விடுகிறது. நம்ம பேசுற சின்ன சின்ன வார்த்தைகள் தான் நம்ம பிள்ளைகளோட எதிர்காலத்தை என்ன பண்ணுது? ஒரு பெரிய பாதிப்புக்குள்ள கொண்டு வந்துருது. ஓகேவா? அவங்களோட நேரம் செலவு பண்ணணும்னு சொல்லி பேசினாங்க. நம்ம எவ்வளவு நேரங்களை செலவு பண்றோமோ பிள்ளைகளோட, அப்பதான் நம்மளோட என்ன பண்ணுவாங்க? நெருக்கமாவாங்க. நம்ம ஒரு போனோட எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்றோமோ அதோட அந்த போனை பத்தி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க ட்ரை பண்றோம். ஏன் நண்பர்களை பத்தி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிறோம்னா அவரோட நம்ம நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்றோம். பிள்ளைகள் நண்பர்களால் மட்டும் கட்டு போறாங்களான்னு கேட்டா இல்ல, பெற்றோர்களால் தான் முதல்ல கட்டு போறாங்க. ஏன்னா பிறந்ததுல இருந்து எங்க தான் இருக்கேன்? பெற்றோர்களோட தான் இருக்கேன். பெற்றோர்கள் வந்து எப்படி சொல்றது, அவன் முதல்ல ஒரு குழந்தை பிறந்து சிரிக்கும் பொழுது அங்க அதை பார்த்து ரசிக்கிறாங்க.
அவன் நடக்கும் பொழுது அதை பார்த்து ரசிக்கிறாங்க, அவன் பேச ஆரம்பிச்சு அவனை பார்த்து ரசிக்கிறாங்க. ஆனா அவன் வாழ்க்கையை வாழணும், எனக்கு இது பிடிச்சிருக்குன்னு சொல்லும் பொழுது அந்த விஷயத்துல என்ன பண்றாங்க, தயங்குறாங்க. ஓகேவா? அவன் சிரிக்கும் போது எப்ப என் புள்ள சிரிச்சுட்டான்பா, எப்ப அதே மாதிரி அவன் பேசும்பொழுது எப்ப என் புள்ள என் அம்மானு கூப்பிட்டேன், அப்பான்னு கூப்பிட்டேன் எல்லாம் சொல்ற நம்ம, அவன் வாழ்க்கைய எனக்கு இது பிடிச்சிருக்கு, நான் இது ஆகணும்னு ஆசைப்படும் பொழுது என்ன பண்றாங்க, அத மறுக்கிறாங்க. ஒரு சரித்திரத்துல ஒரு விஷயத்த சொல்றேன். சத்ரபதி சிவாஜி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் அவங்க அம்மா இருந்தாலும் தெரியாது, அவர் போருக்கு போயிட்டு ஜெயிச்சுட்டு வந்தாராம். ஜெயிச்சுட்டு வரும்போது அவரோட தளபதிகளோட சேனாதிபதிகள் என்ன சொன்னாங்கன்னா, உங்களுக்கு ஒரு பரிசு கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். அவர் கிட்ட வந்து அந்த பரிசு என்னன்னு பார்க்கும்போது அதுல ஒரு அழகான ஒரு பெண் இருந்தாங்களாம். அதை பார்த்துட்டு இந்த பரிசு தான் என்னோட பரிசான்னு கேட்கும்போது, ஆமா இது உங்களுக்காக கொடுக்கப்பட்ட பரிசு. அந்த பொண்ணு ரொம்ப சௌந்தரியம் உள்ளவளா இருந்தாலாம். ஆனா அவர் அந்த பொண்ணை பார்த்தோம்னாலும், அடுத்த ஜென்மன் வந்து நான் உன் வயிற்றுல மகனா தான் பிறக்கணுமே தவிர இந்த மாதிரி ஒரு தீங்கான செயலை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னாலாம். அப்ப அந்த பெண் அவங்க அம்மாவே வளர்த்தாங்களா, உங்க அம்மா அவங்க சரியான முறையில வளர்த்திருக்காங்க அப்படின்னு. ஒரு பிள்ளை வளர்றது முக்கியமான விஷயம் அவங்க அம்மா அப்பாவை பார்த்துதான். அம்மா என்ன பண்ணுவாங்க, உங்க அப்பா இப்படி எல்லாம் பண்றாருப்பா, அப்பா என்ன சொல்றாரு, உங்க அம்மா இப்படி எல்லாம் பண்றாங்கப்பா, திட்டிக்கிட்டே இருக்காங்கப்பா. பிள்ளைகள் முடி சண்டை போடுறது, பிள்ளைகள் முடி கெட்ட வார்த்தை பேசுறது, பிள்ளைகள் முடி இது பண்றது, இதனாலதான் பிள்ளைகள் பெரிதாய் பாதிக்கப்படுகிறார்கள். என்ன டீச்சர் அம்மா நான் சொல்றது, பிள்ளைகள் ஸ்கூல் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாங்கன்னா, காலையில அவன் 8:30 மணிக்கு போயிடுறேன், சாயங்காலம் டியூஷன் முடிச்சு 6-7 மணிக்கு வந்தேன், 7 மணிக்கு வந்தா இவங்க ஒரு மகாபாரத்தையும் ஒரு ராமாயணத்தையும் போட்டு ஒரே பிரச்சனை, ஒரே சண்டை. அதை பார்க்கும்போது இங்கே ஏன்டா நம்ம அங்கேயே இருந்திருக்கலாம், அவங்க டார்ச்சர் தாங்க மாட்டேன், இங்கே வந்தா இவங்க டார்ச்சர் அதுக்கு மேல இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு 10வது 12வது படிக்க வந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், அதோட வாழ்க்கையில பாதி ஆயுசு அதுலயே முடிச்சிடுறீங்க நீங்க. எப்பா 10வதுல மட்டும் நீ 480க்கு மேல எடுத்துட்டு அவன் வாழ்க்கை டாப்பு. 480 மேல எடுத்து எத்தனை பேர் வாழ்க்கை டாப்பா இருந்திருக்கேன், அப்படியெல்லாம் கிடையாது. ஆனா உன்னை படி 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 படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணிடுறோம், அவன் வாழ்க்கையில பாதியை முடிச்சிடறோம். 2வது அவன் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் விடுறோமா, தம்பி இந்த குரூப் எடு, இதுதான் உன் வாழ்க்கைக்கு எதிர்காலம், இதை எடுத்தினா உன் வாழ்க்கைக்கு அதான் இருந்த காலம் அப்படின்னு சொல்லி அவன் அதுலயே அவனோட சந்தோஷத்தை அவன் கேட்கறது கிடையாது. உங்களுக்கு நான் வேதத்துல ஒரு 2 தாயை காமிக்கிறேன். நகோமியை பத்தி பேசுறீங்கல்ல, நகோமி அவங்க மருமகளை அவங்க அழகா பாத்துட்டாங்க. ஆனா அவங்க பிள்ளைகளை அவங்க எப்படி பாத்துட்டாங்கன்னு பாக்குமா, நகோமி அவங்க 2 பசங்க இருந்தாங்க, மக்லோன் கிளியோன். சரி ஓகே, ஒரு தாயை மட்டும் காட்டுறேன். மக்லோன் கிளியோன் இருந்தாங்க. அவங்க எங்க இருந்து பெத்லகேம் தேவனுடைய வீட்டுல இருந்து அந்த பிள்ளைகளை எங்க கூட்டு போனாங்கன்னா, மோவாப் தேசத்துக்கு கூட்டு போனாங்க. பெத்லகேம்லயே அவங்க நல்லா தான் இருந்தாங்க, பஞ்சம் தான் உண்டாயிட்டு, அது மாறிடுன்னு அவங்களுக்கு தெரியாதா. ஆனா அவங்க எங்க கூட்டு போனாங்க, மோவாப் தேசத்துக்கு கூட்டு போனாங்க. அதே மாதிரி இன்னொரு தாயம் காட்டுறேன், அவங்க தான் மரியாள். ஆண்டவரை 12 வயசு தான் ஆகுது ஆண்டவருக்கு. அவர் என்ன பண்ணிட்டாரு, திருவிழாவில் காணா போயிட்டாரு, அங்க உட்காந்து போதகம் பண்ணிட்டு இருக்காரு. இவங்க போய் கேட்கறாங்க, அவர் சொல்றாரு, ஏன் நீங்க என்ன தேடி வந்தீங்க, இதை நிறைவேற்றது எனக்கு கடமையா இருக்கா. அவங்க சொல்லிருக்கலாம், மரியாதை நினைச்சிருந்தாங்கன்னா, எப்பா உனக்கு 12 தான் ஆகுது, எனக்கு 32, என் சர்வீஸ் என்ன, உன் வயசு என்ன சொல்லியிருக்கலாம். ஆனா மரியாதை என்ன பண்ணல, அப்படி எடுக்கல. அவர் வாழ்க்கைக்காக விட்டு கொடுத்தாங்க. அவர் வாழ்க்கைக்காக மரியாதை நின்னதுனாலதான் ஆண்டவரோட ஊழியத்துல பெரிய சக்சஸ் ஆக முடியுது. இதை விட்டுட்டு நீ ஏன் அங்க சுகமாக்கன, நீ ஏன் இங்க போன, நீ ஏன் இங்க போன, நீ ஏன் புள்ள, நீ ஏன் புள்ள மரியாதை சொல்லிட்டு இருந்தா ஆண்டவர் ஊழியத்தை ஜெயிச்சிருக்க முடியுமா? அதே போல உண்மையை சொல்லணும்னா, இன்னைக்கு எல்லா தாய்மார்களும் நம்ம அதே நேரத்தில் நம்ம இது பண்ண சொல்ல முடியாது. நான் என்ன சொல்றேன்னா, தாய்மார் பெற்றோருக்கு ஒரு ஆலோசனை கொடுப்பேன், பிள்ளைகளுக்கு கடிவாளம் தேவைதானே தவிர அவங்களுக்கு நுகத்தடி வேண்டாம் அப்படிங்கிறத சொல்லி என்னோட உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பாக பேச தம்பிக்கு ரொம்ப நன்றி. அடுத்ததாக பிள்ளைகளால் பெற்றோருக்கு அதிக பாதிப்பு என்ற தலைப்புல சகோதரி லதா பேச வராங்க. கரம் தட்டி வரவேற்பு. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. தர்மியான நாளில கூட இப்படிப்பட்டதான வாய்ப்பை கொடுத்த சில போதகருக்கும் போதகர் அம்மாவுக்கும் எங்களுக்கு இருதரப்பின் வாதத்தை நல்லா இப்ப யோசிச்சு பார்த்துருப்பாங்க. யோசித்து பார்த்து எங்களுக்கே தீர்ப்பை வழங்க இருக்கிறதான அருமையான பிரியமான சகோதரி அவர்களுக்கும், நேற்று பெய்த மலையில் முளைத்த காளான்கள் இன்றைக்கு தீபாவளி சரவெடி சத்தம் கூட கேட்கல, என்னமா சத்தமா பேசுகிறதான எதிர்கட்சி அணியரைக்கும், எங்கள் சார்பாக இதுவரை பேசினதான அன்பு உள்ளங்களுக்கும், எங்களுடைய பேச்சையும் இவ்வளவு நேரமா ஆவலாய் கேட்டுக்கொண்டிருக்கிறதான திருச்சபை மக்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். விக்டர் ரொம்ப அழகா பேசினாப்ல. நான் கூட நினைச்சேன், ஞாயிற்றுக்கிழமை பாஸ்டர் சொன்னதுலேருந்து ஒரே இருதயத்துல பேசி பேசி பார்த்தாப்ல. வாரத்துக்கு ஒரு முறை என்னோட ஊழியத்துக்கு வருவாப்ல விசானத்து. அப்ப வண்டியில போகும்போது எனக்கு ஒரு பயம், டக்குன்னு எந்திரிக்கிறாப்ல, மம்மி நான் இப்படியெல்லாம் பேசினேன், எப்படி
சூரியன் உதிப்பது கிழக்கு, நான் உன் மேல தொடுக்க போறேன் வழக்கு அப்படின்னு. நானே பயந்துட்டேன், என்னமா பேசுறாப்புல அவ்வளவு. ஆனா நான் இப்ப உங்ககிட்ட சொல்லிக்க ஆசைப்படுறேன், உண்மையாகவே பொய்யான காரியத்தை அழகா துடுக்கா சூப்பரா அருமையா பேசுனீங்க. நான் சந்தோஷப்படுறேன். இதான் தாய் உள்ளம். இததான் கேட்கிறேன், நான் வேற ஒண்ணு கேட்கல. இப்போ நீங்க பேசும்போது எனக்கு உண்மையாகவே நீங்க பொய்யான தகவலை சொன்னாலும் என் இருதயம் அவ்வளவு சந்தோஷப்படுகிறது. என் மகளா அப்படி பேசுறா, என் பிள்ளைங்களா அப்படி பேசுது, இப்படின்னு இததான் நான் கேட்கிறேன், வேற என்ன கேட்கிறேன். ஐடா அம்மா அப்படின்னு சொல்லணும், அந்த ஒரு காரியத்தை தானே உங்கள்கிட்ட கேட்கிறேன். உங்களால நான் பாதிக்கப்படக்கூடாது, உங்களால பெருமை அடையணும் தானே நான் கேட்கிறேன். இத சொல்றதுக்கு ஐடா சொன்னாங்க கம்பேர் பண்றேன் அப்படின்னு. இந்த கம்பேரை கத்துக்கிட்டது உங்ககிட்ட தானே. மே மாசம் ஆயிடக்கூடாது, ஃப்ரெண்ட்ஸுங்க ஸ்டேட்டஸ் போடுவாங்க, என்ன ஊட்டியில இருக்கேன், கொடைக்கானல் இருக்கேன், தஞ்சாவூர்ல இப்போ ஒரு பெரிய மால் ஓபன் பண்ணிருக்காங்க. பல கோடி ரூபாயில செலவிடப்பட்ட அந்த மால் ஒரு நாள் மூட போறது இல்ல, எப்ப வேணாலும் பாத்துக்கலாம். என்னோட ஃப்ரெண்டுங்க ஸ்டேட்டஸ் வச்சுட்டாங்க, நான் உடனே போய் ஸ்டேட்டஸ் வைக்கலன்னா ஏன் ஸ்டேட்டஸ் என்ன ஆகுறது அப்படின்னு என்கிட்ட வந்து அழுது, நான் இன்னொருத்தர்கிட்ட போய் என்னோட ஸ்டேட்டஸ குறைச்சு கடன் வாங்கி உன்னோட ஸ்டேட்டஸ தக்க வைக்கிறது. இது எங்களால நீங்க பாதிக்கப்படுறீங்களா சொல்லுங்க. அடுத்ததாக நம்பிக்கை. அன்பு தம்பி அழகாக, என் மீது எங்க அம்மா நம்பிக்கையே இல்லை. எத்தனை பிள்ளைங்க மொபைல்ல பாஸ்வேர்டு அம்மாட்ட காமிக்கிறீங்க, எத்தனை பிள்ளைங்க வாட்ஸ்அப்ல லாஸ்ட் சீன் வந்து காமிக்குது, ஏன் பாஸ்வேர்டு போடுறீங்க? உண்மையாகவே உங்க அம்மா அப்பாட்ட வந்து கல்லூரியில நடந்ததையும் ஸ்கூல்ல நடந்ததையும் இப்ப நம்ம எங்க டெய்லியை காணோம். டெய்லி ஸ்கூல் விட்டு வந்து அங்க என்னென்ன நடந்ததை அழகா சொல்லுவா, கேட்கறதுக்கு அவ்வளவு ஆசையா இருக்கும். கல்லூரி படித்த பிள்ளைகளை உங்களை பார்த்து கேட்கிறேன், ஒண்ணு விடாம சரியா நேர்த்தியா நடந்த விதமாகவே எங்கிட்ட சொல்றீங்களா? எவ்வளவு ஒரு பலிபீடத்துல எவ்வளவு அபட்டமான பொய்ய சொல்றீங்க, ஆனாலும் சந்தோஷப்படுறேன். என் பிள்ளைங்க இவ்வளவு பெருமையா பேசுறாங்களே, நான் கேட்கறதெல்லாம் ஒண்ணுதான் கேட்கிறேன். இங்க அமர்ந்திருக்க பெற்றோர்கள் சார்பாகவும் பாதிக்கப்பட்ட நானும் பாதிக்கப்பட்டிருக்குங்கிற காரணத்தினால பேசுறேன். நீங்க எங்களை கொஞ்சம் ஒண்ணு கேட்கல, உங்ககிட்ட உங்களால எங்களுக்கு பெருமை தான் வேணும். எனக்கு பாஸ்டர் அம்மாவும் அநேக ஸ்கூலுக்கு போய் போர் தொடுத்தாங்களே, அங்கே உங்களை பற்றி சிறப்பா சொல்லியிருப்பாங்களே. என்ன சொன்னாங்க உங்களை பத்தி? உங்க சிறப்பு பெருமையெல்லாம் கேட்டதுனாலதான் இரவு பகல் என்று பாராதபடிக்கு இருவரும் நித்திரை முடித்து அதோட உங்களுக்கு நான் வாடனம்ங்கிற போஸ்டிங்கோட வந்து இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறது காரணம் என்னன்னா, நாளைக்கு நீங்க சிறப்பானவர்களாய் மாறும்படி, நாளைக்கு எங்களுடைய தலை உயர்த்தப்படுவதற்காக. இதுல நாங்க பாதிக்கப்படுறோமா? நாங்க வந்து உங்களுக்கு பாதிப்பா இருக்கிறோமா சொல்லுங்க. வேதத்துல ஈசாக்க பாக்குறோம். ஈசாக்க ஆபிரகாம் அழைச்சிட்டு போறாரு, போய் விறக அடுக்கி வச்சு அவரை கட்டி அப்படியே போறாங்க. அப்பா எங்கப்பா ஆடு, யெகோவா பார்த்து கொள்வாங்க. உங்களை அழைச்சிட்டு போய் நான் கட்டையில போட்டு உங்களை கட்டி வச்சா சும்மா இருப்பீங்களா? ஒரே வெட்டி உதைச்சு எண்ணெயை போட்டு எரிக்க மாட்டீங்க இருப்பீங்களா? ஈசாக்கு இருந்தா ஒவ்வொரு ஈசாக்கா இருக்க வேணா நான் கேட்கிறேன். யெப்தா என்கிற ஒரு மனுஷன் வேதத்துல பாக்குறோம். அவர் அழகா ஒரு பொருத்தனை, தவறான பொருத்தனை, ஆனாலும் தேவனுக்கு முன்பதாக பொருத்தி விட்டு நான் அந்த படையை ஜெயிச்சுட்டு வந்தனா எதிரில எது ஃபர்ஸ்ட் தென்படுதோ அதை அவனுக்கு என்ன காணிக்கையா செலுத்துவேன்னு சொல்லி வந்தபோது அந்தோ பரிதாபம், வாசமக செல்ல மக எதிர்பட்டு வரும்போது அவனுக்குள்ள அவ்வளவு வேதனை. தன்னுடைய மகளிட்ட தன்னுடைய காரியத்தை எடுத்து சொல்லும் போது, சில காலம் எனக்கு கொடுங்க, நான் என்னுடைய சகோதரிகளோட நண்பர்களோட விழாவிட்டு வந்து நீங்க செய்த பொருத்தனைக்கு நான் கீழ்படி சொல்லி யெப்தா மகள் பலியானாலே உங்ககிட்ட கேட்கிறேன், ஜெபாவை பார்த்து கேட்கிறேன். அத்தைக்காக மொட்டை போடுனா போடுவியா? அத்தை நல்லா இருக்கணும் ஏசப்பாட்ட, எங்க அத்தைக்காக நான் ஒரு மொட்டை போடுறேன்னு சொன்னேன், நான் வேண்டிக்கிட்டேன்டா. அத்தைக்காக மொட்டை போறேன்னு வேண்டிக்கிட்டேன். மொட்டை போறேன்னா இப்ப என்ன சொல்வீங்க? யாரை கேட்டு மொட்டை போட வேண்டிக்கிட்டேன்? என்ன கேட்டியா? என்கிட்ட பர்மிஷன் கேட்டியா? யெப்தா பர்மிஷன் வாங்கிதான் போனானா? நாங்க உங்கள்கிட்ட கேட்கறது ஒண்ணா, பேரண்ட்ஸ் மீட்டிங் என்று ஸ்கூல்ல வைத்து எங்களை பார்த்து கேட்கிறாங்களே கேள்வி, அப்பொழுது நாங்க தலை குனிஞ்சு தானே வரோம். ஐடா நல்லா படிக்கிறான்னு சொல்லும் போது என் மனசு எவ்வளவு சந்தோஷப்படுது. உண்மையாகவே இந்த நேரத்துல உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நானும் டீச்சரும் கூட பேசிட்டு இருந்தோம். ஊழியக்கார் பிள்ளைகளை அருமையா வளர்த்திருக்காங்க, பேச தெரியாத பிள்ளைகளை நீ ஒரு பேச்சாற்றலோடு வளர்த்திருக்காங்கன்னா அதற்கு காரணம் ஊழியக்காரர். நாங்க ஆரம்பத்துல பேசிட்டோம்,
தீபாவளி சரவெடியை போல பேசுற உங்களுடைய வார்த்தையை கேட்டு உண்மையாகவே என் இருதயம் சந்தோஷப்படுகிறது என்றால் வாழ்க்கையிலும் எங்களுக்கு ஒரு பாதிப்பு வராத மாதிரி நீங்க நடந்துக்கணும். அதுதான் உங்ககிட்ட கேட்கிறேன். ஓப்னிக் இந்த பினகாஸ் போல இல்லாம இங்க ஒரு ஈசாக்கா எஸ்தரா மாறணும் தான் நான் கேட்கிறேன். சிஸ்டர் சொன்னாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரியத்தை ஜெபசினா சொன்னா அன்பு இல்லை அப்படின்ட்டு. நாங்க பிள்ளைகளை அன்பா தான் வச்சுக்கிறோம், பிள்ளைங்க ரொம்ப நேசிக்கிறோம். ஒரே ஒரு காரியத்தை சொல்றேன், ஒரே ஒரு சின்ன காரியத்தை சொல்லி முடிக்க இருக்கேன். ஒரு தகப்பன் தன் பிள்ளை எப்ப பார்த்தாலும் கடிந்து கொண்டே இருப்பாரு, ஃபேன் ஆஃப், டிவி ஆஃப், மேட்ட அப்படி போடணும், எப்ப பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருப்பாராம். அந்த பையனுக்கு எண்ணம் எப்படியாவது இந்த இடத்தை விட்டு நான் வெளியில போய் என் இஷ்டத்துக்கு சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருந்தான். அப்போ அவனுக்கு ஒரு வேலை வாய்ப்பு வந்தது, இன்டர்வியூ வந்தது. என்னோட தகப்பனார் இடத்துலேருந்து போறேன், நான் சந்தோஷமா இருக்க போறேன்னு சொல்லிட்டு போகும்போது அவன் அந்த அலுவலகத்துக்கு போகும்போது தலைமை போதுகிற சொன்ன கதை தான் இது. போகும்போது பார்த்தா தண்ணி வேஸ்டா போயிட்டு இருந்தது. வேஸ்டா போற தண்ணியை எடுத்து செடிகளுக்கு விட்டான். வெல்கம், அந்த மேட்டு வெல்கம் தலைகீழாக இருந்தது. அந்த மேட்டை சரி பண்ணினான். உள்ள ஓடும்போது ஆள் இல்லாத இடத்துல ஃபேன் ஓடிக்கிட்டு இருந்தது. அந்த ஃபேனை ஆஃப் பண்ணான். அப்பொழுதுதான் அவன் தகப்பன்னு சொன்னதுனாக வரும், ஐயோ அவர் அங்கேயும் டார்ச்சர் பண்ணுவாரு, அதே போல இங்கே இருக்கிறது என்று. இன்டர்வியூஸ்க்கு போகும்போது அங்க சொன்னாரு, உனக்கு வேலை கிடைத்து விட்டது. எப்படி? கேள்வியே கேட்கலையே. கேள்வி கிடையாது, உன் செயல்பாடுகளை வைத்துதான் உனக்கு இந்த வேலை அப்படின்னு சொல்லி. அன்னைக்கு அவன் தகப்பனார் கொட்ட 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 அவனுக்கு வேதனையா இருந்தாலும் இன்னைக்கு அவன் உயர்த்தப்பட்டதுக்கு காரணம் என்னென்ன? தன் தகப்பன் சொல்வதை கேட்டபடினாலதான். அதை தான் உங்ககிட்ட நாங்க கேட்கிறோம், வேற ஒண்ணும் கேட்க கிடையாது. உங்களை பார்த்து ரொம்ப அன்பா. அடுத்ததா சொல்றேன் ஒரே ஒரு விஷயத்தை, பெற்றோர்களாகிய நாங்கள் அன்பாய் கேட்கறது என்னன்னா, ரொம்ப வேதனையா கேட்கறது என்னன்னா, நான் ஒரு சகோதரி வீட்டுக்கு பிரேயருக்கு போறேன். காலையில 5 மணிக்கு போயிட்டு இரவு 9 மணிக்கு வீடு திரும்புறாங்க. அந்த சகோதரி 5 மணிக்கு கிளம்பணும்னா 4 மணிக்கே எழுந்திருக்கணும். அப்போ இந்த பனி சீசன்ல அவங்க தண்ணீர்ல நடுவுறாங்க. யாருக்காகமா? யாருக்காக? அவங்க சாப்பிடணுங்கிறதுக்காகவா? நீ நல்லா படிக்கணுங்கிறதுக்காக, நீ நல்லா வாழ்க்கையில முன்னேறணுங்கிறதுக்காக, உனக்கு தேவையான பொருட்களை வாங்கணுங்கிறதுக்காக அந்த தாய் கஷ்டப்படுறாரு. அவருடைய கஷ்டத்தை பார்த்து, அம்மாவுடைய கஷ்டத்தை பார்த்து நல்லா படிச்சா அதுல எங்களுக்கு பெருமை. என்னோட கணவர் வெளிதேசத்துல இருக்கிறார். இன்னைக்கு ஒரு கை ஊனத்தோட, ஒரு கால் ஊனத்தோட, கணவர் 2 தினங்களுக்கு முன்னாடி என்கிட்ட பேசினாரு, மார்ச்சோட எனக்கு வேலை முடிய போகுது, ஒரு விசா எக்ஸ்டெண்ட் பண்றாங்களா பண்ணலையான்னு தெரியல, ஓகே பரவாயில்ல வாங்கினவர் சொன்னாரு, இன்னும் சில வருடம் எக்ஸ்டெண்ட் பண்ணா என் மக ஐடாவுக்கு நான் கல்லூரி படிப்புக்கு சேர்த்து வைப்பேன்னு சொல்லி அந்த தாய் உள்ளத்தையும் தகப்பன் உள்ளத்தையும் நீங்க பார்த்து எங்களுக்கு பெருமையை தேடி தருவனே தவிர ஒரு நாள் இங்க சிறுமைப்படுத்தாதீர்கள். சிஸ்டர் அதை கடைசியா சொல்றேன், தங்கச்சி சொன்னாங்க, நாங்க யார் சொன்னது, அன்பா அம்மா அப்பாட்ட அன்பா பேசணும், நாங்களாம் அன்பா பேசலன்னு சொல்றோம். அன்பா பேச வந்தா எங்களை அன்பா பாக்குறீங்க, அன்பா பேச வந்தா எங்களை முறைக்கிறீங்க. சின்னதா ஒரு சொன்னா உடனே எங்கெங்கயோ போயிடுறாங்க. ஆனா லாஸ்டா ஒண்ணு சொல்லிக்கிறேன், உங்கள்கிட்ட கேட்கிற தாய்மார்களின் சார்பாக உங்கள்கிட்ட கேட்கறது ஒண்ணுதான், நீங்க நல்ல பெருமையா இருந்தீங்கன்னா எங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். உங்களுக்கு நாங்க இரவு பகல் உழைக்கிறோம், பேச நேரம் இல்லைன்னு சொல்றீங்களே, இன்னைக்கு நாங்களாம் வேலைக்கு போறோம்னா நீங்க நினைச்ச கல்லூரியில படிக்கணும், நினைச்ச கைடு வாங்கணும், நினைச்ச தினத்துல எனக்கு உடனே 1000 ரூபாய் வேணும் ஃபீஸ் கட்டணும்னு கேட்குறீங்களே, எங்களால கட்ட முடியறதுக்கு காரணம் என்ன? கணவன் மனைவியா இணைந்து வேலை செய்யறதுனாலதான் உங்களுடைய தேவைகளை சந்திக்க முடியுது. இதை நீங்க புரிஞ்சு நடந்துக்கணும். ஒரே ஒரு விஷயம், நான் சொல்ல வந்த டாபிக்கே எடுத்துட்டேன். நான் சொல்ல வந்தது, ஞானமுள்ள பிள்ளை தன் தாய்க்கு சந்தோஷத்தை கொடுக்கிறா, மூடராகிய பிள்ளைகள் கசப்பை கொடுக்குறாங்க, அசட்டை பண்றாங்க. பெற்றோர்கள் அசட்டை பண்ணாங்க, பெற்றோர்கள் அசட்டை பண்ணாதபடிக்கு, பெற்றோர்களுக்கு கனவீனத்தை கொடுக்காதபடிக்கு, எங்களுக்கு நீங்க பெருமையை தேடி தந்து எங்களை பாதிப்புக்குள்ளாக்காம இருக்கும்படிக்கு கரங்கூப்பி உங்களை கேட்கிறேன். இதுவே இறுதியான தீர்ப்பாகவும் இருக்கும் என்று அருமையான நிருபரவரை சொல்லி வாய்ப்புக்கு நேரம் பேசுவதை கேட்ட அன்பு உள்ளங்களுக்கு நன்றி கூறி, வாய்ப்புக்கு நன்றி கூறி நன்றி செலுத்துகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி சார். இறுதியான கட்டத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம். அதாவது அவங்க ஆதங்கத்தை அவங்க சொல்றாங்க, இவங்க ஆதங்கத்தை இவங்க சொல்றாங்க. ரெண்டும் பார்க்கும்போது ஒன்று மாதிரி தான் தெரியும். ஆனா இந்த பிள்ளைகள் எங்களை இப்படி பண்றாங்க, இப்படி பண்றாங்க, இப்படி பண்றாங்க அப்படின்னா அந்த ஒவ்வொரு ஆலோசனையும் உன்னுடைய முன்னேற்றத்திற்கான படிக்கலாக தான் இருக்குமே ஒழிய அது உன்னை கீழே தள்ளுறது அல்ல அப்படின்றத நீங்கள் இந்த ஒன்று மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். இது உங்களுக்கு கொடுக்குற பெரிய ஆலோசனை.
நீங்க பெற்றோரை குறை சொல்லி இந்த இடத்துல பேசினா கூட அந்த பெற்றோர் நம்ம பிள்ளை இந்த தைரியமா இவ்வளோ எல்லாருக்கும் முன்பாக இவ்வளோ பேச கத்துக்கிட்டாலே அப்படின்ற ஒரே பெரிய சந்தோஷத்தோடு உன் பெற்றோர் உன்னை வாழ்த்துவது எத்தனை பெரிய ஆனந்தம் என்பதை நீங்க புரிஞ்சுக்கிடணும். அப்ப எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமா நீ தண்ணிய சூடு பண்ண அப்ப எல்லா விறகும் எரிஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னா அது உனக்கு ஒரு காலத்துக்கு அது ஒரு பக்குவமா இருக்கும். ஏன்னா இன்றைக்கு நீ தனியா இருந்து உன்னுடைய சமையலை நீ செய்து பழகுற, அன்னைக்கு அந்த தாய் அந்த பொறுப்பை உனக்கு கொடுத்ததுனால இன்று நீ அதை சரியாய் செவ்வாயாய் நீ பயன்படுத்தி கொண்டு இருக்கிறாய் என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்கிறேன். நிச்சயமா சொல்ல முடியும், ஒவ்வொரு பிள்ளைக்கும் நான் அழுத்தமா திருத்தமா எப்போன்னு சொல்றது, ஒரு தாயோ ஒரு தகப்பனோ உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு தடைக்கல்லும் அல்ல, உங்களுடைய முன்னேற்றத்திற்கு தடைக்கல்லும் அல்ல. உங்களுடைய முன்னேற்றத்தை அவர்கள் மென்மேலும் வளர்க்க நீங்க மெருகேறி 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 மிளிரும் மின்னல்களாய் மின்னும் பொண்ணுகளாய் மாற வேண்டும் என்பதே எல்லாருடைய பெற்றோரின் ஒரே கருத்து, ஒரே எண்ணமுமாய் இருக்குது என்பதை நான் மிக அழுத்தமாக பதிவு செய்கிறேன். அடுத்தபடியாக பெற்றோர் பக்கம் நான் வரேன். என்ன சொல்லப்படுது? அதாவது பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் என்பது நமக்கு கொடுத்த ஒரு ஃப்ரீடம். அந்த ஃப்ரீடத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாது, மிஸ்யூஸும் பண்ணக்கூடாது. அதையும் நம்ம என்ன பண்ணணும், தெளிவா இருக்கணும். அப்ப நம்ம எந்தெந்த இடத்துல நம்ம பிள்ளைகளை எப்படி தட்டி கேட்கணும், எப்படி நடத்தணும், அந்த பிள்ளைகள் நடக்க வேண்டிய வழியிலே நம்ம நடத்தணும். அதன்படி வேதத்தின்படியும் அதே நேரம் சமுதாயம்னு ஒன்று இருக்குன்றதையும் நம்ம புரிஞ்சுக்கிடணும். பிள்ளைகள் முக்கியமாக அதாவது வேத வசனத்தின்படி நம்மளுடைய பிள்ளைகளை நம்ம வளர்க்கும் முறைகளை பெற்றோர்களும் இப்போ அவங்க சொன்னாங்க இல்லையா, ஒரு சில கருத்துக்கள் ஏற்புடையதாகவும் இருக்கிறது. அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், நோட் பண்ணிக்கலாம். இருக்கலாம், எல்லார்ட்டையுமே மிஸ்டேக்னு ஒன்று இருக்க தான் செய்யுது. நம்மளுடைய என்ன பண்ணுறது, எமோஷனில் நம்ம என்ன பண்ணிடுறோம். இப்போ ரெனி சொன்னாப்புல, எந்த பொண்ணுக்கிட்ட பேசுகிற, எந்த பொண்ணை போய் பார்க்க போகிற, அது அந்த வார்த்தை அவனை ரொம்ப பாதிக்க தான் செய்யும். அப்படியெல்லாம் நம்ம பேச வேண்டாம், ஏன்னா அது அவனை பாதிச்சிருக்கு. அதனால அந்த மாதிரி நம்ம பெற்றோர்கள் பிள்ளைகளை தவறான வார்த்தைகளை பேசி நம்ம நடத்த வேண்டாம் என்பதையும் நான் பணிவோடு தெரிவித்துக்கிறேன். அந்த ஃப்ரீடத்தை நம்ம சரியாக பயன்படுத்திக்குவோம். ஒரே ஒரு வசனம் மட்டும் நான் சொல்லி நம்ம எச்சரிப்பின்கும் நம்ம இந்த வேத வசனத்தின்படி எச்சரிப்பை நாம் பெறணும் கண்டிப்பாக. அதுக்கு என்ன அப்படின்னா, மத்தேயிலையும் கொடுத்துருக்கு, மார்க்கிலையும் கொடுத்துருக்கு. மத்தேயு 13:12-13 வசனம். பெற்றோருக்கு விரோதமாய் பிள்ளைகள் எழும்பி அவர்களை கொலை செய்வார்கள், என் நாமத்தின் நிமித்தம் எல்லோராலும் பகைக்கப்படுவீர்கள், முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். இது வேதத்துல இருக்கு, சரியா? அப்ப கடைசி நாட்கள் சகோதரன் இப்படி நிறைய வசனம் இருக்கும் போது நம்ம என்ன பண்ணணும், இந்த வசனத்தை நம்ம மனதுல கவனமா வச்சிருக்கணும். நம்ம பெற்றோரை இப்ப பெற்றோரா இருக்கலாம், நமக்கும் பெற்றோர்கள் இருக்கிறாங்க என்பதை நம்மளும் கவனமா வச்சு அதன்படி நடப்போம். கடைசியா ஒரே வசனத்தை நான் 2 பேருக்கும் பொதுவான ஒரு வசனத்தை சொல்லி நான் நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறேன். ஏசாயா 8:18. இதோ நானும் என் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலில் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம் என்ற வசனத்தை சொல்லி எப்பொழுதும் நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாய், கர்த்தர் கொடுத்த பிள்ளைகளாய், கர்த்தருக்குள் இருக்கிற பெற்றோர்களாய் நாம் இருந்து நம்முடைய குடும்பத்தை சரியாய் நடத்த நாம் செயல்படும். தாய் போல என்னை தேய்ச்சி, தகப்பனை போல என்னை சுமக்கிறவர், அவரை தவிர நமக்கு யாரும் தகப்பனும் தாயும் இல்லை. இது உலகத்துல கர்த்தரால் கொடுக்கப்பட்ட பெற்றோர் தான். இவர்கள் மூலம் நீங்க நடத்தப்படணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்க ஒரு பெரிய ஒரு பாக்கியம் என்பதை பிள்ளைகள் உணர வேண்டும். அதே நேரம் பிள்ளைகள் தான் நம்மளுடைய வாழ்க்கை என்பதை பெற்றோர்களும் உணர்ந்து, அவர்கள் இல்லை என்றால் தந்தி சொன்ன மாதிரி பெற்றோர் என்ற வார்த்தைக்கே நமக்கு அர்த்தம் இல்லாமல் போகிறோம் என்பதை உணர்ந்து நாம் இருசாரரும் இது ஒரு நமக்கு பட்டிமன்றமாக இருந்தாலும் நம்மளை ஒரு வகையில் நாமே ஒரு சீர்படுத்தி அதை ஸ்திரப்படுத்தி உண்மையை கேட்டதை அப்படியே விட்டுடாம அதை நம்ம வாழ்க்கையில பின்பற்றி நம்மளோட இருக்கிற குறைய நம்ம என்ன பண்ணலாம், மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு இந்த சிறப்பான வாய்ப்பை தந்து என்னை
இந்த நடுவராக அமரச் செய்து எல்லா காரியங்களிலும் ஈடுபடுத்த என்னை முயற்சிப்பாங்க அடிக்கடி. ஆனால் நான் ஒரு சில நேரம் விலகுவேன். ஆனால் இந்த நேரத்தில் என்னை அதை நான் சரி ஏற்றுக்கிட்டேன் இந்த காரியத்தில். இருந்தாலும் ஒரு சில தவறுகள் இருந்தால் போதகர் அம்மா மன்னித்து இந்த காரியத்தில் சிறப்பாக நடக்க அவங்க உதவி செய்ததற்காகவும் எனக்கு இந்த ஒரு தகுதியை கொடுத்ததற்காகவும் மீண்டும் அவர்களுக்கு ஒரு முறை நன்றி வணக்கத்தை தெரிவித்து இந்த பட்டிமன்றத்தை நிறைவு செய்கிறேன். வணக்கம்.